சாதி கலப்பு தடையே கிடையாது மேடம். சாதி சிஸ்டத்துல அது எப்படி தடையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல் சாதிக்காரர்கள் தனக்கு கீழ் படியில் இருக்கிற பெண்களோடு விரும்ப நேரத்தில் உறவு கொள்ளலாம். அது அங்கீகரிக்கணும். அவன் கல்யாணம் அனுப்பணும். தலித் பெண் தான் என் பண்ணங்களுக்கு தலையை வெட்டணும், அவன் சின்ன ஜாதிக்காரன் அப்படிப்பட்டவன் சொல்ல குடும்பத்துல வளர்ற ஒரு பொண்ணு தான் ஒரு தலித்தை லவ் பண்றா. ஏன் பண்றா? இப்ப நம்ம ஜாதியில ஒரு பையன் இல்லன்னு நீயே சொல்ல வரியா? அவன் இவ்வளவு போல் படிச்சு அந்த பொண்ணு படிச்சிருக்கா. நீங்க நிறைய பாருங்க, இந்த காதல் உறவுகள் படித்த தலித் இளைஞர் தான். படிச்ச திமிரு, வேலைக்கு போற திமிருன்னு சொல்லிடுவாங்கல்ல. இரட்டை முகமூடி நம்ம அணிகிறோம். ஒரு இடத்துல நம்ம ரொம்ப முற்போக்கலா இருக்கோம் சம்டைம்ஸ். ஆனா நமக்குள்ளேயே அந்த விஷம் இருக்கு. அவர் சமூக விரோதி கிடையாது, தலித் மக்களுக்கு உதவி செய்யறவர் தான் அவரு. ஆனா தீண்டாமை தீவிர மக்கள் அப்படிங்கிறார். பாத்தீங்களா? இதுதான் சாதி. நீங்க ஜாதி ஏதோ கெட்ட மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. மிக சிறந்த மனிதாபிமானி கிட்ட கூட ஜாதி இருக்கும். மற்ற டைரக்டர் வந்து என்ன வைப்பாங்கன்னா, அந்த ஹீரோவை தன்னோட ஜாதிக்காரன் வச்சுப்பாங்க. அப்படிதான் வேதம் போது இருந்துச்சு. ஒரு சின்ன ஐயர் பையன் கதாநாயகன் பலார் நிறைய மாதிரி சீன்லாம் வச்சுக்க முடியுது இல்ல, வச்சுக்க முடியுது. ஒரு தலித் பையன் பாலத்தை வர பலார் அறையிற மாதிரி அவர் வச்சு. வளர்ந்த நாடுகள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகள்ல இந்தியா என்றால் பார்ப்பன பண்பாடு, பார்ப்பன அடையாளங்கள் நிறுவிட்டாங்க பல இடங்கள்ல. அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஒரு சராசரி தமிழர் வந்து தன்னை இந்துவா தானே அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்படி படுத்திக்க முடியாது. அவர் பொய்யா கருத்த ஒரு இந்துவை காதலிச்சுட்டாங்கிறதுக்காக இவங்க சேர்த்து வைக்கிறதுல பிரிச்சு விடுறாங்க. வேற மதத்துக்காக கூட ஒத்துறாங்க. அங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் குறிப்பிட்ட ஜாதி. நீங்க மாத்தி போட்டாலும் பெரும்பாலும் அங்க வந்து அதனால சாதி சிஸ்டம். நீங்க கழுத்திலேயே கத்தி வச்சு நீங்க வந்து அந்த பையனை நீ விரும்பின அவ்வளவுதான் சொன்னா அந்த கத்தி மேல ஒரு பூ. வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கான சிறந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கருத்தாளர்கள் இருப்பாங்க. அவங்களேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு 3 இருக்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான மிஸ்டர் மதிமாறன். வணக்கம் சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி. நான் உங்களை பத்தியும் சொல்லணும். நீங்க என்ன பத்தி சொல்லிருக்கீங்களா? அதனால இல்ல, நீங்க ஒரு முன்னணி மருத்துவரா இருக்கிறீங்க. பெரும்பாலும் கொள்கை சார்ந்து இயங்குறவங்க, குறிப்பா கொள்கை சார்ந்து இயங்குறவங்க, பெரியார் அம்பேத்கர் சார்ந்து இயங்குறவங்க தன்னை தொழில் அதை அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து தொழில பாதிக்கும் அப்படின்னு. ரொம்ப தீவிரமான ஒரு சாதி ஒழிப்பு தலித் அரசியல் பேசுறவர் கூட ஒரு ஹோட்டல் வச்சாருன்னா அங்க தலித் அடையாளம் வச்சுட்டார், அம்பேத்கர் படம் வச்சுட்டா ஹோட்டல் போங்க அதுங்கிற சாதி அமைப்பு நம்ம ஊர்ல இருக்கு. நீங்க காந்தி படம் வைக்கலாம், எல்லா தலைவர் படம் வைக்கலாம். ஏன்னா அப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது நடத்துற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்னு தோறது அந்த ஹோட்டல் இயங்காது. உண்மை அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து வெளியில வந்து ஐயங்கார் பவன் இருக்குது. ஐயங்கார் பவன்ல வந்து எல்லா ஜாதிக்காரும் சாப்பிடுவாங்க. மாறாக அதே மாதிரி கவுண்டர் மெஸ் இருக்கு, நாடார் மெஸ் இருக்கு. நீங்க ஒரு பறையர் மெஸ் பார்க்க முடியாது. நீங்க அதே மாதிரி வந்து ஒரு பள்ளர் மெஸ், ஒரு அருந்ததியர் மெஸ் பார்க்க, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போக முடியாது. யாருமே அது போக மாட்டாங்க. ஆனா ஐயர் பவனுக்கு எல்லாரும் போவாங்க. ஐயங்கார் பேக்கரியில நீங்க பேரு தான் ஐயங்கார் பேக்கரிக்குள்ள ஒரு ஐயங்காரோட நீங்க பார்க்க முடியாது. ஆனாலும் அது பேருக்கு போவாங்க. நீங்க அருந்ததியர் பேக்கரின்னு வச்சுட்டு அதுக்குள்ள ஐயங்காரே வேலைக்கு வச்சாலும் கூட யாரும் போக மாட்டாங்க. இந்த சாதி சிஸ்டம் அப்படி இயங்குறதுல ஒரு அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு போது நீங்க ஒரு டாக்டரா இருந்து தீவிரமான பெரியாரிஸ்டா அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுல முன்னணி அருகுறீங்கிறது வந்து கூடுதல் மகிழ்ச்சி. இந்த பின்னணி எல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நம்ம வேலை பார்த்தோம்னா சிறப்பான அடையாளம் கிடைக்குங்கிறது இல்லை. அது உங்களுக்கு நான் சிறப்பு, ஒரு பெரியாரிஸ்டா என்னோட சிறப்பு. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த சம்பவம் இது தொடர்ந்து இல்ல சுத்தி நடக்கிற சம்பவம், அதுக்கப்புறமும் குட்டி சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சிமிலர் சம்பவங்கள், காப்பி கேட் சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த சம்பவங்கிறது இப்போ அந்த கவின் செல்வ கணேஷோட படுகொலை, இது ஜாதி ஆணவ படுகொலை. அப்போ இதுல யூஸ்வலி என்ன நடக்கும்னா, ஒரு நம்ம எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாக்குறதுன்னா, ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சண்டை போட்டுக்கும் போது சமமா சண்டை போட்டுப்பாங்க. உங்ககிட்ட ஒரு கத்தி இல்லையா, நான் உனக்கு ஒரு கத்தி கொடுக்குறேன், வா சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. இல்ல சமத்துவமே இல்லை பாருங்க. கத்தியெல்லாம் கொடுக்கணுன்றது கூட இல்லை. அந்த பையன் கட்டில மிளகாத்தூளை போட்டு அவனை நிராயுத பண்ணியாக்கி தன்னை தானே காப்பாத்திக்க டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில அவனை தள்ளிட்டு அப்புறம் அவனை வெட்டுறதுன்றது வீரமே இல்லைல்ல. அப்ப எங்க தொலைச்சிட்டோம் நம்ம ஆம்பளை பசங்களை? இல்ல மேடம், இது வீரத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை மேடம். இந்த சாதி அமைப்பு முறை பலவீனமானவர்கள் மீது தான் வன்முறை நடத்தும். நீங்க வந்து தலித் மக்கள் மீது எங்க வன்முறை நடக்குது அப்படின்னு பாருங்க. யார் வன்முறை நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதி தான் நடத்தும், இந்த ஜாதி தான் நடத்தாதுன்னு கிடையாது. ஒரு பகுதியில் தலித் மக்கள் எங்க மைனாரிட்டியா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க மேல வன்முறை நடக்கும். அந்த இடத்துல எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்க வன்முறை நடத்துவாங்க. இதுதான் ஜாதி சிஸ்டம் எங்கிறது. இதுல நீங்க அடிப்படையில சொல்றீங்கல்ல, அந்த வீரம் அதெல்லாம் கிடையாது. முதல்ல பலவீனமானவர்களை தேர்ந்தெடுத்து வன்முறை நடத்துவது. இப்ப சென்னை மாதிரி இடங்கள்ல ஏன் தலித் மக்கள் மீது வன்முறை நடக்கல? இங்க சென்னையில தலித் மக்கள் மெஜாரிட்டி, நகரமயமாக்கல் மட்டும் கிடையாது. இங்க ஒரு தலித்தை அடிச்சுட்டு ஒருத்த சாதி ரீதியா வந்து இந்த மாதிரியான வன்கொடுமையை செஞ்சோ சாதி ரீதியாக விழிவு பண்ணியோ அடித்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போயிட முடியாது.
ஏன்னா இங்க மெஜாரிட்டி தலித் மக்கள் இருக்கும்போது இங்க சாதி உணர்வு இருக்குது, எல்லாமே இருக்குது, அது அடக்கமா இருக்குது. ம். அப்ப எந்த பகுதியில் அது வன்முறை நடக்கும்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டியா இருக்கிற பகுதியில தான் உலகத்திலே இல்லாத மனித உரிமை மீறல் நடக்குது. நீங்க செருப்போட்டு போகக்கூடாதுங்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு 50 குடும்பம் கூட இருக்காது தலித் மக்கள் குடும்பம், 5000 குடும்பம் இருக்கும் ஜாதி குடும்பம். அந்த 5000 குடும்பம் ஒரே ஜாதி சார்ந்து இருக்கும். அப்பதான் அந்த வீரம்லாம் எங்க பேசுவாங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கிற இடத்துல வீரம் பேசுவாங்க. இந்த மாதிரியான தலித் மக்கள் மெஜாரிட்டி இருக்கிற இடங்கள்ல வீரமே இருக்காது. அப்ப வட மாவட்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தலித் மக்களுக்கு எதிராக வன்முறை நிகழ்த்துதுன்னா மெஜாரிட்டியா இருக்கிற ஜாதி தான் நிகழ்த்தும். அப்ப இந்த ஜாதி அங்க மெஜாரிட்டி. அப்ப இங்க வட மாவட்டத்துல எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்குதோ அது தென் மாவட்டத்துல கிடையாது. தென் மாவட்டத்துல யார் நிகழ்த்துறாங்க, இந்த ரோல் நிகழ்த்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்கு அது அங்க நிகழ்த்தும். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்குதோ அதுதான் நிகழ்த்தும். மேற்கு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வட மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கிற 2 ஜாதிக்கும் மேற்கு மாவட்டத்தில் கிடையாது. அங்க இருக்கிற ஜாதி பாத்தீங்கன்னா அது நிலவுடைமை சமூகம் சார்ந்த ஒரு ஜாதி. நீங்க வட மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மை தலித் ஊரகம் நடத்துற ஒரு சாதியும் தென் மாவட்டத்தில் நடக்கிற சாதிக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அவங்க நிலவுடைமை கிடையாது. இந்த சிக்கல் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பல பகுதிகளில் தலித் மக்களோட வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வசதி ஆயிட்டா வன்முறை நிகழ்த்த மாட்டாங்க தலித் மக்கள், படிச்சுட்டா வன்முறை நிகழ்த்த மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. இதுல வந்து இந்த பின்புலம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தலித் மக்களை விடவும் வறுமையில் இருக்கிற மக்கள் தலித் மக்களுக்கு வன்முறை நிகழ்த்துறாங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் நடத்துறாங்கன்னா இந்த சாதி சிஸ்டத்தில் படிநிலையில் முதல்ல எந்த ஜாதி இருக்குதோ பெரும்பான்மையா இருக்குதோ அதுதான் ஜாதி கடமையை நிகழ்த்தும். இது ஜாதி கடமையே, ஜாதி கடமை இது. அது அதற்காக இந்த ஜாதி சிஸ்டத்தை பாதுகாக்கும். இதுதான் ஜாதி சிஸ்டம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இல்ல மேடம், உங்களுக்கு தெரிஞ்சது தானே 4 வர்ண ஜாதி அமைப்பு முறையில உங்களுக்கு எதுவுமே என்னன்னா நீங்க உலகம் முழுக்க இருக்கிற முதலாளித்துவ சமூக அமைப்புல தொழிலாளியோட குணாம்சம்ங்கிறது முதலாளிக்கு எதிரான மனோபாவம். சம்பளம் கொடுக்கலாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, முதலாளி ஒழுங்குன்னு கோஷம் போடுவாங்க. இது உலகம் முழுக்க இருக்கிறது. ஆனா இந்திய சமூக அமைப்புல அப்படி கிடையாது. இந்திய சமூக அமைப்பில் தனக்கு கீழே இருக்கிறவங்க தன்னை மரியாதையா நடத்தினாலும் அவங்கள வந்து கீழே வச்சிருக்கிறது, அவங்கள வன்முறை நிகழ்த்துன்னு இருக்கும். தனக்கு மேல் இருக்கிறவன் தன்னை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவனுக்கு ஒபே பண்றதுன்னு இருக்கும். இதுதான் சாதி சிஸ்டம். நீங்க இந்த அனைத்து ஜாதியிலும் மர்சகலாகங்கிறத கலைஞர் கொண்டு வந்தாரு, பெரியார் சொன்னாரு, இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சட்டமாக்கிடலாம், நடைமுறையில் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஜாதி சிஸ்டம் அதை தீர்மானிக்குது. ஏன்னா ஜாதி சிஸ்டத்துக்குள்ளார தனக்கு மேல் உள்ளவங்களை ஒபே பண்றது, அவங்களுக்கு அடிமையா இருக்கிற மனோபாவங்கிறது இதோட இயல்பான குணாம்சமா இருக்குது. அப்ப கீழே இருக்கிறவங்க மரியாதையா நடத்தினாலும் அவங்க ஏத்துக்க முடியாத மனநிலையா இருக்கு. இப்போ வந்து ஏன் வந்து பார்ப்பனர்கள் அர்ச்சகரா இருக்கிறது, எல்லாரையும் நீங்க பார்ப்பனர் மட்டும் அர்ச்சகரா இருக்காங்க, மீதியெல்லாம் யாருக்குமே அர்ச்சகரா தகுதி இல்லைன்னு சொன்னா ஏன் யாருக்குமே கோவம் வரல? நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. அவமானம் தானே அது. நான் என் ஊர்ல இருக்கிற கிராம தெய்வத்துக்கு என் ஜாதி தெய்வத்துக்கு பூஜை பண்றேன், அது ஏத்துக்குது. அந்த ஜாதி அந்த சாமிக்கு நான் பூஜை பண்ணா அது ஏத்துக்காதுன்னா அது என்ன லாஜிக் நீங்க யோசிக்கிறது இல்லை. அங்க போனா ஏன் இவங்க யாரும் வந்து இவ்வளவு சக்தி, நான் மீச வச்சிருக்கேன், பெரிய மீச வச்சிருக்கேன், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறோம்னு சொல்றோம்னா எந்த தடையும் இல்லை, போலீஸ் இல்ல, ராணுவம் இல்ல, ஒரே ஒரு சிங்கிள் பார்ப்பனர் தான் இருக்கிறார் கர்ப்பகத்துல. அதை தாண்டி அவரால் ஏன் போக முடியல? அதான் பண்பாட்டு ஜாதி ரீதியான போகுது. அதை தகர்க்க முடியாது. அதை தகர்த்துட்டா தனக்கு பிரச்சனை ஆயிடும். இவங்க மூளை செலவை செய்யப்பட்டவங்கன்னு சொல்றீங்க. ஜாதி சிஸ்டம் இப்படிதான் இயங்குது. அதனாலதான் அனைத்து ஜாதி அர்ச்சராக முடியாது. நீங்க என்னன்னா தனக்கு மேல் உள்ள ஜாதிக்காரன் கிட்ட பணிவா நடந்துக்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல் கிடையாது, அதனோட இயல்பு. மாறாக தனக்கு கீழ் உள்ளவங்க அர்ச்சகரா இருந்தாலும் அவங்ககிட்ட கையிட்டு திருநூறு வாங்குவதை ஒரு ஜாதிக்காரர்கள் சகிச்சு ஏத்துக்க முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து மிக சாதாரணமா வந்து பார்ப்பனியம் தான் அர்ச்சகரா இருக்கும். பார்ப்பனிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்பது இந்த சிஸ்டம் பாதுகாக்கும். அப்ப நம்ம வெறும் பார்ப்பனர்களை குறை சொல்லி பிரோஜனம் இல்ல மேடம். எதுவுமே வந்து நான் சொல்றேன், நீங்க எந்த ஒரு வன்முறை நடத்துற ஒரு சாதின்னா அதுதான் குற்றம்னு சொல்லல நான். அது சாதிய கடமை அது செய்யுது. அதுதான் அம்பேத்கர் சொல்லுவாரு, தொன்று தொட்டு இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஜாதி வந்து தன் கடமையாக அதை கருதுகிறான். தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துவதுங்கிறது அது அவனுக்காக நடத்துறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துவதனால் அதுக்கு லாபம் இல்லை, நஷ்டம், ஒடுக்குமுறை சந்திக்குது, போலீஸ் விசாரணை வருது, பெரிய லாபம்லாம் இல்லை. ஆனா அது என்ன பண்ணுதா, தனக்கு இணையா வந்துடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அது யாரோட பாதுகாப்பு? தனக்கு மேல் உள்ள சாதியை பாதுகாக்குது. தனக்கு மேல் உள்ள இவரு ஒரு வன்முறை நிகழ்த்துற ஜாதிக்கு மேல ஒரு 10 ஜாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஜாதியின் படிநிலையை அது பாதுகாக்குது. கடைசியா அது பார்ப்பனியத்தை பாதுகாக்குது. அப்ப நீங்க பெரும்பான்மை சாதிகள் நீங்க எந்த ஜாதி எடுத்தாலும் அந்த இடத்துல எது பெரும்பான்மை அதை நிகழ்த்தும். நீங்க வந்து பார்ப்பனர்கள் பெரும்பான்மையா எங்கும் இல்ல. அப்ப ஒரு இடத்துல பார்ப்பனர்கள் இல்ல, அந்த இடத்துல வந்து எந்த ஜாதியும் இல்ல, பார்ப்பன அதிகாரம் தான் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா நீங்க கோயில் கருவறையுடைய போராட்டம் எடுத்து பாருங்க, பயங்கரமான வன்முறை நீங்க சந்திப்பீங்க. ஏன்னா அவங்க அங்க மட்டும் தான் அவங்க அதிகாரம் வந்து அதை இன்னைக்கு தவிர்க்க முடியல. அப்ப ஒரு பகுதியில் நிறைய அம்பேத்கர் ஆய்வுகள்ல வந்து நெய் போட்டு சாப்பிட்டா வன்முறை நடக்குது மேடம். இங்க உணவில் வந்து சாதி இருக்குது, நெய் போட்டு சாப்பிடக்கூடாது, நெய் போட்டு சாப்பிடக்கூடாது, பருப்பு பயன்படுத்தக்கூடாது, தலித் மக்கள் உணவுகள்ல நல்ல உடை உடுத்தக்கூடாது. நீங்க அம்பேத்கர் திருமணம், அந்த அம்பேத்கர் திரைப்படம் வந்து ஜாபர் படேல் எடுத்து என்ன அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும். அம்பேத்கர் திருமணத்துக்கு துணி எடுப்பாங்க, துணி கடையில போய் எடுப்பாங்க, அந்த புது துணி உடுத்தக்கூடாது ஜாதி சிஸ்டத்துல.
அந்த புது துணி கடைக்காரர் என்ன பண்ணுவார், வாங்கி தரையில போட்டு பிரட்டி கையில கொடுப்பாரு. இது இருக்குது, ஏன்னா புதுசா உடுத்தக்கூடாதுங்கிறது சிஸ்டம் இருக்குது. அப்ப எதுவுமே புதுசான உடைகள் இப்ப எதுவுமே இருக்க பேர் வந்து நல்ல பேர் வைக்க கூடாது. அமாவாசை, பாவாடை, பனிமண்ணு, மண்ணாங்கட்டி இப்படித்தான் வைக்கணும். அப்ப நீங்க படித்தது வந்ததுக்கு பிற்பாடு நீங்க வந்து தமிழ் அடையாளம் இல்லாம சமஸ்கிருத பேர் எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, பாலச்சந்தர், காயத்ரி, த்ரிஷா இந்த மாதிரி பேர் எல்லாம் வைக்கிறாங்கன்னா நீங்க ஜாதி உளவியலோட புரிஞ்சுக்கணும். அவங்க என்னன்னா இது மாதிரி இருக்கிறதா உயர் சாதிங்கிற மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரிலேட் பண்றாங்க. அவங்களுக்கு மொழி உணர்வப்படவும் சமூக மரியாதையில வந்து மண்ணாங்கட்டிங்கிறது நல்லா இல்ல, சேஷாச்சலம் தான் உயர்ந்தது, அதை வைக்கலாங்கிற உளவியல் தான் அதை தீர்மானிக்கிறத தவிர மொழி உணர்வை விடவும். அப்ப மேல்நிலை ஆக்கத்துல வந்து இவங்க எல்லாம் மேல இருக்கிறாங்க, நம்ம பேர் மண்ணாங்கட்டி இருக்கு, அப்ப நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்ல பேர் வைக்கணும்னா ஆதிக்க ஜாதி பேர் வைக்கணுங்கிற அதை ரிலேட் பண்றதுனாலதான் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல அதிகமான பார்ப்பன பேர்கள் படிச்சவங்க வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இது சார்ந்து அதுல இவ்வளவு விஷயங்களும் அது ஒரு சம்பவத்தோட பின்னி இருக்குன்னா அது எப்படி டீகோட் பண்றது? இது வந்து நம்ம சமூகத்துல இவ்வளவு சாதி பிரச்சனை நடக்குது, இது மாதிரி எல்லாம் நடந்தது இல்லைன்னு சொல்றதும், அதுக்கப்புறம் பெண்கள் மீது வன்முறை நடந்துச்சு, இதெல்லாம் ஒரு ஆட்சியார் சொல்றது. யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா பெண்ணை நம்ம சமூக அமைப்பில் உயிரோடு கொடுத்தணும் சொல்றான். இந்த பண்பாடு பெண்ணை உயிரோடு கொடுத்தன பண்பாடு. இந்த சமூகத்தில் தலித் மக்கள் வெளியே வர்றதுக்கு இந்தியாவிலே மிக மோசமான ஆட்சி. இந்த பார்ப்பனர்கள் அதிகாரம் கிடைக்கும் போது மெஜாரிட்டியா இருக்கும் என்ன பண்ணுவாங்கிறதுக்கு இந்தியாவில் மிக மோசமான ஒரு ஆட்சின்னு சொன்னா பேஷ்வாக்களோட ஆட்சி மராட்டியத்துல. அந்த பேஷ்வா ஆட்சியில உத்தரவு போட்டு வச்சிருந்தான், தலித் மக்கள் அதிகாலை 10 மணி வரைக்கும் சாலைகள் வரக்கூடாது, அதே மாதிரி மாலை வந்து 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சாலைகள் வரக்கூடாது உத்தரவு. எந்த ஊர்ல மத்தவங்க பயணிக்கும் போது அவங்க பயணிக்க கூடாதுங்கிறதுக்கு ஏன் நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் ஏன்னா 2 பக்கம் நிழல் நீண்டு வரும். காலையில வந்தீங்கன்னா நிழல் இந்த பக்கம் நீண்டு போகும், இவரோட நிழல் அவர் மேல பட்டுரும். மாலை இந்த பக்கம் நிழல் நின்று அந்த பக்கம் போகும். அப்போ இவரோட நிழல் அவங்க மேல பற்றும், தீட்டாயிடும் என்பதனால் ஒரு அரசு உத்தரவு போட்டு வைக்கிற தலித் மக்கள், அதாவது பார்ப்பனர் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு மத்தவங்களா பண்றாங்கிறத இந்த நேரத்தில் இந்த வன்முறையை பயன்படுத்தி வன்முறை பண்ணவங்கள வன்முறை பண்ண ஜாதி அமல்படுத்துவதும் பார்ப்பனியத்தை ஜஸ்டிஃபை பண்றது இருக்குல்ல, அதுவே ஒரு ஜாதி உளவியல் தான், பாதுகாக்கிறது தான். இப்ப பார்ப்பனியத்தை ஓரளவுக்கு நம்ம பேசி அதை பத்தி ஒரு புரிதல் பொதுமக்களுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் இடைநிலை சாதிகள் செய்யற அக்கிரமம் இருக்குல்ல, இந்த வன்முறையா இருக்கட்டும் இல்ல இந்த ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், இவங்க கிட்டதான் அது அதிகமா இருக்கு. அது எப்படி நம்ம சரி பண்ணலாம்? மேடம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த பெண்கள் வந்து உயிரோட கொடுத்தன ஒரு சமூகமா இருக்கு. இந்த பெண்களை உயிரோட வன்முறை செய்ததும் மிக கொடூரமாக ஒடுக்குமுறை பண்ணதுங்கிறது வேறு சமூகம் இல்லை, அந்த குடும்பமே பண்ணது இந்திய சமூகத்துல. இந்த பெண்களுக்கு நடந்த வன்முறைங்கிறது சமூக வன்முறையா இல்ல, வேற ஒரு ஜாதிகாரம் வந்து வன்முறை பண்ணிட்டான் அப்படிங்கிற குடும்பமே பண்றது, குடும்பமே அது பண்ணுது. குடும்பமே கணவன் இறந்துட்டான்னா அறுக்க முட்டாத எடுப்ப சுத்தி 58 அருவாங்கிற மாதிரி வயதானவனுக்கு 4-5 பொண்ணு மனைவிகள் இருப்பாங்க. அவன் செத்துட்டான்னா அந்த மனைவிகள் உயிரோட போட்டு இளம் பெண்கள் குழந்தை சிறுமியெல்லாம் போட்டு கொடுத்துடுவாங்க. இது எதுல இருந்து வருதுன்னா இது சாதி சிஸ்டத்துல தான் வருது, இது பெண்ணியம் மட்டும் கிடையாது, நீங்க இதோட தொடர்பு இருக்குது. எதனால அதை செய்யறான் அப்படின்னா தான் இறந்ததுக்கு பிற்பாடு தன் மனைவியோடு தனக்கு கீழ் இருக்கிற ஜாதிகாரன் உறவு கொண்டுருவானோ என்பதனால் தான் கொண்டுடுறான். அதுதான் அதை தீர்மானிக்குது. அப்போ உங்களுக்கு சாதி அமைப்பு மொழியே என்ன சொல்றான்னா சாதி கலப்பு தடை கிடையாது மேடம் சாதி சிஸ்டத்துல. அது எப்படி தடையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மேல் சாதிக்காரர்கள் தனக்கு கீழ் படியில் இருக்கிற பெண்களோடு விரும்ப நேரத்தில் உறவு கொள்ளலாம், அது அங்கீகரிக்கப்படுது. அவன் கல்யாணம் அனுப்பணும், அது அங்கீகரிக்கப்படுது. மாறாக கீழ்நிலையில் இருக்கிறவன் மேல்நிலையில் இருக்கிற பெண்களின் விருப்பத்தின் பேரில் கூட உறவு கொள்ளக்கூடாது, காதலிக்க கூடாது. அது பண்ணா மரண தண்டனை அப்படிங்கிறது ஜாதி சிஸ்டம். அது இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதுதான் ஜாதி மனநிலை. அப்போ உங்களுக்கு ஏன் அந்த பெண்களை வந்து கொலை பண்ணான்னா வேற ஜாதிக்காரன் அவனோட கலப்பு ஏற்பட்டுருமோ நம்ம பெண்களுக்கு அப்படிங்கலாம் கொண்டு விடுறான். அப்ப வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு தான் அவன் என்ன பண்றான்னா தடை செய்யறான். நம்மளை விட மோசமா இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளாவது இவன் பொருளை தான் கொள்ளடிக்க வந்து இவன் வீட்டு பெண்களையே கொடுத்துறான்னு பார்த்தா அவன் வந்து முதல்ல வந்தது வந்து பிரிட்டிஷ் கொண்டு போர்த்துகீசியர் தான் முதல்ல பண்றான். அவன் தான் தடை பண்றான், போர்த்துகீசியர் தான் தடை பண்றான். அவன் தடை பண்ணதுக்கு பிற்பாடு வேறு ஒரு வடிவத்துக்கு மாறுது. என்ன பண்றான்னா இனி பெண்களை கொல்ல முடியாது, நம்ம ஜெயில் வந்துடும் தெரிஞ்சவன என்ன பண்றான்னா பெண்களை அலங்கோலப்படுத்துறான், மொட்டை அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி மொட்டெல்லாம் கிடையாது, கொல்லதான். காவிரியில கொண்டு இது கங்கையில கொண்டு தள்ளுவானுங்க. இல்லாட்டி அந்த வாட்டர்னு ஒரு படம் கங்கையில் தண்ணி கொண்டு வருது பாத்தீங்களா. அப்ப என்ன பண்றான்னா பெண்களுக்கு என்ன பண்றான்னா மொட்டை அடிச்சு காவி திரும்பி முக்காடு போட்டு அமங்கலமா காட்டுவது, அடுத்த ஆண்களுக்கு நம்ம கவர்ச்சி இல்லாம தெரியக்கூடாதுங்க. இது எல்லாமே சாதி சிஸ்டம் சார்ந்து அந்த பெண்ணடிமை ஆதிக்க ஜாதிக்குள்ள கட்டமைக்கப்படும். அப்போ நீங்க வந்து அப்போ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணான்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இல்ல, இந்த பின்புலம் வருது. இப்பவும் நடக்கிற வன்முறைகள் எடுத்து பாருங்க. இந்த வன்முறைகள் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலித் பெண்ணை ஒரு ஜாதி இந்து பையன் கல்யாணம் பண்ணிட்டான்னா பிரச்சனையே கிடையாது, அது ஆணாதிக்க கணக்குல எழுதிருவாங்க, அதுல வந்துடும். மாறாக தன் ஜாதியில் இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு தலித் இளைஞன் காதலிச்சாதான் இந்த வன்முறை நடக்கும்.
அப்ப என்னன்னா கீழே இருக்கிற ஆண் தன் சமூகத்து பெண்களோட உறவு கொள்வதை ஜாதி மனநிலை ஆரம்பத்துல இருந்து தடை செய்யுது. அதோட மிச்ச சொச்சமா தான் தன்னோட கௌரவம், தன்னோட சொத்து, தன்னோட கௌரவம் எல்லாமே இந்திய சமூக அமைப்புல பெண்கள் கிட்ட தான் இருக்கு. நீங்க ஏன் வந்து பெண் மேல வந்து சொல்லிட்டாலும் கோவப்படுறான் செல்றான்னா இதுதான் பெண்கள் எல்லா கருப்பு இது சார்ந்து எல்லாமே பண்பாடு. நீங்க மதமா இருந்தாலும் தமிழன்கிற அடையாளம் எடுத்தாலும் எது எடுத்தாலும் பெண்கள் தான் அதை பாதுகாக்கிற ஒரு விஷயமா இருக்கிறாங்க. அப்ப அந்த விஷயத்த வந்து தன்னோட பண்பாடு தன்னோட கௌரவம் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, பெண்கள் சார்ந்து இருக்கு. பெண்கள் மேல இவ்வளவு விஷயங்களை அவங்க ஏத்தும் போது பெண்கள் அந்த அளவுக்கு மரியாதையா நடத்தணும்ல சார்? இல்ல மேடம், மரியாதையா நடத்தினா வாய்ப்பு இருக்காது. அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன்னோட வாரிசுகளை கொண்டு வரதுக்கு தான் பெண்கள். அதனாலதான் நீங்க அந்த அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம்ங்கிறது இந்திய சமூகத்துல வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது மேடம். எந்த குடும்பத்தில் ஆண்களை சார்ந்து பெண்கள் வாழ்கிறார்களோ அங்கதான் பெண் அடிமைத்தனம். நீங்க எங்க இருக்குன்னா நிலவுடைமை சமுதாயத்தில் இருக்கும், ஆதிக்க ஜாதியில் இருக்கும். அந்த பெண்கள் வீட்டு வேலை செய்வது, குழந்தை பெற்றுக் கொள்வதை தவிர வேறும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பகட்டா இருப்பாங்க, நல்ல பலபலன்னு இருப்பாங்க, வசதியா இருப்பாங்க, ஆணை சார்ந்தா இருப்பாங்க, நிறைய 100,000 நகை போட்டிருப்பாங்க, கல்யாணத்துல போனா வீட்டுக்கார கௌரவத்தை காப்பாத்தலாம் போவாங்க. அவங்க கிட்ட பண்ணையடிமை ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு தலித் பெண் இருப்பாங்க. அவங்க பரிதாபமா இருப்பாங்க, அவங்க வேலை பார்ப்பாங்க, விவசாய வேலை பார்ப்பாங்க, கூலி வேலை எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அந்த பெண் சுயமா நிற்கிறார். இந்த அம்மா தன் கணவர் தன்னை மரியாதையா வச்சு இவ்வளவு சொகுசா வச்சிருக்கிறாருல்ல, அவரு 2வது பொண்டாட்டி வச்சிருப்பாரு, இன்னொரு ஒப்பாட்டி கூட வச்சிருப்பாரு. அதை கேட்க முடியாது. கேட்டா அடுத்து வெளியே தட்டி விட்டுருவாரு. வெளியே தட்ட ஒருவேளை சோறு சாப்பிட முடியாது, சூசைட் பண்ணிப்பாங்க. அப்ப எங்க அடிமைத்தனம் அங்கதான் இருக்குது. அப்ப இந்த பெண்கள் கூலி வேலை பாக்குறாங்களா, அவங்க பண்ணை அடிமை அம்மா அப்படி நிக்குதுல, அந்த அம்மா கௌரவமா இருக்கும். அந்த அம்மா சுய சம்பாத்தியம், அவங்க ஆணை சார்ந்து இருக்கிறது இல்ல. மாலை வீட்டுக்கு போச்சுன்னா வீட்டுக்காரர் குடிகாரா இருந்தா கூட குழந்தைங்களை அந்த அம்மா காப்பாத்திடும், ஏதோ கூலி வேலை செஞ்சு காப்பாத்திடும். அங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண் அடிமைத்தனம் கிடையாது, அங்க ஆண் பெண் சண்டை இருக்கும். ஆண் பெண் சண்டை வேறு, ஆண் பெண் அடிமைத்தனம் வேறு. சண்டை இருக்கிற இடத்துல அடிமைத்தனம் இருக்காது மேடம். அங்க ஆதிக்கம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கிற இடத்துல தான் அடிமைத்தனம் இருக்கும். அங்க அமைதியா இருப்பாங்க, அடிமைத்தனம் இருக்கும். இங்க வந்து அங்க பேசக்கூட முடியாது. இங்க 2 வார்த்தை திட்டினால வீட்டுக்குள்ள வச்சு குடிச்சிட்டு வந்து புருஷன் அடிச்சான்னா அந்த அம்மா ரொம்ப புதுசா இருக்கணும், அடுத்த வருஷம் ரோட்டுக்கு வந்துடும். ரோட்டுக்கு வந்து மரியாதை உள்ள மரியாதை நீ வாடா வெளியா. இது அடிமைத்தனமே கிடையாது. அவனை எப்படி அம்பலப்படுத்தணும், நீ என் மேல கை வச்சுட்டு சொன்னோன்னு அவனுக்கு அம்பலப்படுத்துறதுல தான் அந்த பெண் கவனமா இருப்பாங்க. ஏன்னா அவனை சார்ந்து இல்ல, நீ போடா, நீயாவது இங்க நீ எனக்கு லக்கேஜ் இருக்கிறது அவங்களோட கண்ணோட்டம். அங்க அடிமைத்தனம் கிடையாது. இந்த அடிமைத்தன மனோபாவம் அந்த சாதி சிஸ்டத்துல தீவிரமா இயங்குது. அது சாதி ரீதியா இப்போ அது என்னன்னா இன்னைக்கு பெண்களும் தலித் மக்கள் நீங்க ஒரே மாதிரி பார்க்கலாம். அப்போ நீங்க கேட்பதற்கு நாதியற்ற பெண்கள் இன்னைக்கு என்ன சுயமா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தலித் சமூகத்துல ஒடுக்குமுறைக்கு டிஃபெண்ட் பண்ணி, ஜாதியத்துக்களை டிஃபெண்ட் பண்ணி இருந்தவங்க அவர் கொடுத்தாதான் சாப்பாடு, அவர் விவசாயிகள் வேலை பார்த்தாதான் போது அடிமைத்தனத்தை எவ்வளவு பாலியல் வன்முறை பண்ணாலும், கொலை செய்தாலும், புதைச்சாலும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது, அமைதியா இருந்தது. இன்னைக்கு சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. வெள்ளக்காரன் வந்தா, நீதி கட்சி வந்தது, பெரியார் அம்பேத்கர் போன்ற இடஒதுக்கீடு கல்வி வேலை பண்ணி நிக்க ஆரம்பிச்சது பிற்பாடு அவங்க குரல் வெளியே வருது. இப்ப நடக்கிற வன்முறைகள் என்னன்னா சமூக மாற்றம் வேகமா நடப்பதன் மூலமாக இந்த வன்முறைகள் முன்பை விட ரொம்ப அரிதான் நடக்குது, ரொம்ப அதிகம் எல்லாம் கிடையாது. இப்ப நமக்கு எப்பவும் நடந்தது இப்போ நடக்குது இல்ல, இது நடக்குது இல்ல. இது உடனே வெளியே சொல்லுகிற தைரியமும் வெளியே சொல்லுகிற ஒரு ஆற்றலும் தலித் மக்களுக்கும் பெண்களுக்கும் வந்ததுனால இது வெளியில பெரிய செய்தி ஆகுது. இது முன்னால கிடையாது. இது இப்ப செய்தி ஆகுது. செய்தி ஆகும்போது சில பேர் அதை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி பேஸ்புக்ல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க இந்த மாதிரி கலப்பு திருமணம், ஜாதி கலப்பு திருமணம், இல்ல லவ் மேரேஜஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா வெளி தோற்றத்துக்கு அவங்க இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அருமையா கேட்டீங்க மேடம். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அவங்க கேட்கறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த ஜாதி சிஸ்டத்துல ரொம்ப ஆதிக்க ஜாதியில இருந்து ஒரு பெண்ணை, ஆதிக்க ஜாதி கூட கிடையாது, ஒரு அடிமை ஜாதி தான், தலித் மக்களுக்கு மேல இருக்காது. அதுல வந்து தலித் விரோதம் மட்டுமே உள்ள ஒரு குடும்பம் அது. தலித் பெண்ணை என் பெண்ணங்களுக்கு தலையை வெட்டணும், அவன் சின்ன ஜாதிக்காரன் அப்படிப்பட்டவன் சொல்ல குடும்பத்துல வளர்ற ஒரு பொண்ணு தான் ஒரு தலித்த லவ் பண்றா. ஏன் பண்றா? இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டீங்க. அவ ஒன்னும் பெரியாரிய குடும்பத்துல இருந்து வரல, கம்யூனிஸ்ட் குடும்பத்துல இருந்து வரல. ஆனா அவ எங்க இருந்து வரான்னா, இப்படி எந்த ஜாதி ஒழிப்பு கூறோ முற்போக்கு அம்சமோ எதுவும் இல்லாத குடும்பத்தில் ஒரு பெண் தான். நீங்க பெரிய புரட்சிகரமா பேசுற, நீங்க சொல்றீங்கல்ல அவங்க பண்ண மாட்டாங்கன்னா, அந்த குடும்பத்துல இல்லாத ஒரு ரோல் அவ பண்றா. இது எதனால நடக்குது? இயற்கையினால் நடக்குது. இது வர்க்க மனோபாவம், கிளாஸ் கேட்டகரி மாறுது. சமூகம் ஜாதி சமூகத்திலிருந்து வர்க்க சமூகமாக மாறுது. அப்ப கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு வர்க்கத்துல பெரியவனா வரான், பெண்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்னா நடக்குது. ஆதிக்க ஜாதியில் பெண்களுக்கு படிப்பு கிடையாது, இங்கே ஒட்டுமொத்தமா படிப்பு கிடையாது. இப்போ சமூகம் வந்து கல்வி வேலை வாய்ப்புல வந்து ஒடுக்கப்பட்ட பெண்களும் தலித் மக்களும் ஒண்ணு சேர படித்து வரும்போது பொது வழியில் வர்க்க காதல் மனோபாவம் ஒண்ணு கிடையாது மேடம். வர்க்க மனோபாவம் தான் காதல் மனோபாவமா இருக்கு. அந்த காதல் உணர்வு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேறு ஒரு வர்க்கத்துக்குள்ளார காதல் உணர்வே வராது மேடம்.
வர்க்கமா இருந்தாதான் வரும். நீங்க வந்து ரோட்ல ஒரு பையன் நிக்கிறான், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான்னா, ஒரு ஆடி கார்ல ஒரு பொண்ணு போகுதுன்னா சூப்பரா இருக்கு மச்சான் பண்ண தவிர அவன் பின்னால் வெரைட்டிக்கெல்லாம் போக தோணாது அவனுக்கு. அதுக்கு காதல் உணர்வே வராது அவனுக்கு. அப்ப அவன் யாரை பார்ப்பான்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போற ஒரு பொண்ணுக்காக அவன் காத்திருப்பான். அதுதான் காதலா கன்சீவ் ஆகும். என்ன ஏன்னா இது காதலாவே கன்சீவ் ஆகாது. ஒரு பெண் மீது பிரியப்படுவதற்கும் அது ஒரு பெண் அழகா இருக்கிறான் ரசிப்பதற்கும் காதல் உணர்வுமான வித்தியாசம் இருக்கு. இந்த வர்க்க உணவை வந்து தீர்மானிக்குது. நீங்க எங்க ஜாதி தான் பெருசு, என் ஜாதிகாரம் பொண்ணை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஜாதி சங்க தலைவர் ஒரு பெரிய எம்எல்ஏவா இருக்கிறாரு, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாரு வச்சுங்களேன், அவர் தன் ஜாதியில் இருக்கிற ஆடு மேய்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அதுதான் இந்த உணர்வு தீர்மானிக்கும். அது வர்க்க உணவு போகும். ஒருவேளை என்ன பண்ணுவார், வேற ஜாதிக்காரன்னு கூட கொடுப்பாரு பணக்காரனா இருந்தாங்கன்னா. அது கிளாஸ் கேட்டகரி தீர்மானிக்குது. அது எப்படி ஜாதி உணர்வு உள்ளவர்களுக்கு தீர்மானிக்குதோ அதே போல் இங்க இருக்கிற ஜாதி சமூகத்தில் தலித் விரோதத்தை கொண்ட ஒரு பெண் அவ வர்க்க உணர்வு வர்க்க கடமையை அவன் நிறைவேற்றான். காதலிக்கிறவன் தலித் எல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் இவ்வளவு போல் படிச்சு அந்த பொண்ணு படிச்சிருக்கிறா. நீங்க நிறைய பாருங்க, இந்த காதல் உறவுகள் படித்த தலித் இளைஞர் தான் வந்திருக்கு. நல்ல படித்த தலித் இளைஞர் தான். இந்த பொண்ணு நல்ல படித்த பெண்ணா இருக்காங்க. பொது வழியில் அவன் படிச்சிருக்கிறான், நம்மளை மாதிரி இருக்கிறான், அவன் நீட்டா இருக்கிறான், நம்மள பொருத்தமா இருக்கிறான். அந்த உணர்வு பாருங்க, தன் சாதி அமைப்புக்குள் இது போல் பொருத்தமா ஒரு ஆண் இல்லைங்கிற அந்த கண்ணோட்டம் அதுல அதிகமா கிடையாது. நம்ம கொஞ்ச நாள் படிச்சதுக்கு அப்புறம் அக்கா பையனுக்கோ யாருக்கு கல்வி கொடுத்துருவான், அவரு மட்டியா இருக்கான், ஒண்ணும் கிடையாது, சொத்து வச்சிருப்பான், ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி உணர்வே தோணாது. இல்ல படித்ததுக்கு பிற்பாடு இருக்க அந்த வர்க்க அறிவு என்பதே வர்க்க உணர்வு கூடி வந்துடும். அதே மாதிரிதான் இந்த சமூகத்தில் இருக்கிற தலித் சமூகத்தில் இருக்கிற இளைஞனும் பொதுவெளிக்கு வரும்போது அவனோட வர்க்க உணர்வு திட்டம் போட்டு போய் ஜாதி இதுதான் காதலிக்கணும்னா காதலிக்கிறது இல்லை. அவனோட வர்க்க நிறைய பேர் அதை ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. அவங்க வீட்டுல சொல்லி வளர்க்குறாங்க, அந்த ஜாதி பொண்ணை கூட்டின்னு வந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா வந்துருவாங்களா மேடம்? இயல்பா என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க. இல்ல மேடம், அப்படி இதுல இவங்க வந்து தலித் பையனை இழிவாப்படுத்தல, தன் குடும்பத்து பெண்ணை இழிவா பேச இல்லையா? கூப்பிட்டா வந்துருவாள் அவர் பொண்ணு. நீ பையனை நீங்க இப்படி வரமா சொல்லிக்கீங்க. ஒரு பெண்ணு நான் காதலிக்கிறேன் மாமா, நான் பேண்ட் போட்டிருக்கேன் வந்துருவாளா? எவ்வளவு தன் பெண் மீது அவ்வளவு அன்பு பாசமும் வச்சிருக்கிறவங்க, அதுதான் பண்பாடு எல்லாம் வச்சிருக்கிறவங்க, அப்ப தன் பெண்ணை வச்சு எவ்வளவு கேவலமான மதிப்பீடு வைக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க தனக்கே எதிராக இருப்பாங்கிறது சொல்ற கூப்பிட்டு வந்துருவாங்கன்னா எப்படி வந்துருவாங்களா அப்படின்னு. அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் ஜாதி இந்து பெண்ணெல்லாம் தெரியாது. அவனுக்கு தோணுது அவனோட. இன்னொன்னு, ஒரு குடிசை பகுதியில படிப்பதற்கே சூழல் இல்லாத வறுமையில் இருக்கிற ஒரு பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்கன்னா அவன் அடுத்த நிமிஷம் அந்த குடும்பத்துல தனியாடுவான் மேடம். படிச்சுட்டானா அவன் வர்க்க உணவை மாறிட்டான். அவங்க அப்பா அம்மாட்ட பேச முடியாது, சுத்து வட்டாரம் நண்பர்ல இருக்க மாட்டாங்க. முதல்ல அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்கிறோம். ஏன்னா அந்த வர்க்கம் படித்ததுக்கு பிற்பாடு அவனோட வர்க்க மனோபாவம் தன்னை போல் படித்த தன்னை போல் இருக்கிறோட தான் தேட விருப்பம். அப்ப ஏன்டா அது எங்க பேசுறான், அவன் படிச்சுட்டான்னா இந்த 16 வயதுல படத்துல வரும் இல்ல, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன்னு ஸ்ரீதேவி சொல்லுவாங்க. அந்த படம் வரும்போது 77, 73, 78 அந்த படம். 10ஆம் கிளாஸ் கிராமத்துல ஒரு பெண் பாஸ் ஆகிறாங்கிறது பெரிய விஷயம் மேடம். அது அந்த ஊர்ல யாருமே கிடையாது. அந்த பெண் வந்து அந்த ஊர்ல ஒரு மிடுக்கானவளா இருப்பா பாத்தீங்களா? அந்த இது வந்து அவ யார்ட்டையும் பேச மாட்டா, அவங்க அம்மாட்ட பேச மாட்டா, சப்பானி ஒரு மூஞ்சி போம்பா இல்ல. அது என்னன்னா அந்த வர்க்க உணவு வந்துடும் இயல்புலயே. ஒரு படித்தாங்கன்னா அந்த சூழல்ல அறிவு வந்துடும், பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அந்த பையனுக்கு அது வந்துருச்சுன்னா யாருக்கிட்ட பேச மாட்டான். அப்போ அவர்களவே நண்பர்களே வெளியில தான் தேர்ந்தெடுப்பான். தன் கூட இருக்கிறவங்க இருந்தா பழகம் படிச்சவங்க தான், இல்லாட்டி நண்பர்களை எப்படி பிற சமூகத்தில் தேர்ந்தெடுக்கிறானோ அது போல் தன் காதலையும் பிற சமூகத்தில் தேர்ந்தெடுக்கிறான். நண்பர்களா தேர்ந்தெடுக்கும் போது கோபப்படுறது இல்ல, காதலா தேர்ந்தெடுக்க அது தன்னோட வர்க்க கடமை அவனுக்கு. அதே போல் அந்த பக்கத்துல வாழ்ந்துட்டு வேலை வாய்ப்பு போயிட்டான்னா அந்த பையன் முதல்ல முடிவு பண்றது தெரியுமா, எப்படியாவது நல்ல வீடு பார்த்து போயிருக்கணும்னு நினைப்பான், அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். இதே என்னடா படித்து வளர்ந்து இங்க இந்த சூழல்ல இருந்து இந்த மக்களை விட்டு போறியே அப்படிங்கிற எண்ணெல்லாம் அவனுக்கு வராது. ஏன்னா அந்த வர்க்க மனோபாவம். தான் படித்து ஒரு அதிகாரி ஆயிட்டோம், தன்னை போல் அதிகாரிகளோட சேர்ந்து வாழணும் விரும்புவாங்கிற இந்த பையன் தலித் இளைஞன் வர்க்க மனோத்துக்கு மாறிடுறான். அதே மாதிரி வர்க்க இடத்துக்கு போகும்போது அங்க ஜாதி உணர்வு அவன்கிட்ட இருக்குது வர்க்கத்தோடு சேர்ந்து. அவன் என்ன பண்றான்னா ஜாதி என்ன ஜாதின்னு கேட்பான். வீடு கேட்கும்போது நீ ஒரே நீ டாக்டரா வாங்கன்னு கொடுத்துட மாட்டான், இப்போ நீங்க இன்ஜினியரா வாங்கன்னு கொடுத்துட மாட்டான். சுத்தி வளைச்சு அவரும் டாக்டரா இன்ஜினியரா இருந்தாலும் என்ன ஜாதின்னு அவர் கேட்பாரு. அப்ப ஜாதி அதே பொய் சொல்லிட்டாவது அந்த வர்க்கத்தோடு சேர்ந்துக்கணுங்கிற அந்த உணர்வு வர்க்க உணர்வா விளையாட்டுது. அதுதான் காதல் உணர்வா இருக்கு. அதனால இது வந்து நீங்க என்ன பண்ணாலும் இந்த வர்க்க உணர்வு அடுத்த கட்டத்துக்கு மாறுது பாத்தீங்களா, நீங்க கழுத்திலேயே கத்தி வச்சு நீங்க வந்து அந்த பையனை நீ விரும்பின அவ்வளவுதான் சொன்னா அந்த கத்தி மேல ஒரு பூ பூக்கும் மேடம், தவிர்க்க முடியாது. அது வர்க்க உணர்வு, அது தீர்மானிக்குது சமூகம் அடுத்த கட்டம். அதனாலதான் அந்த ஆண்கள் கோச்சிக்கிறாங்களா, அப்ப நம்ம ஜாதியில ஒரு பையன் இல்லைன்னு நீயே சொல்ல வரியா அப்படின்ற கோவம் வருதா? இதுல நம்ம ஜாதிங்கிறத பிரச்சனை இல்லை மேடம். பையன் தலித் இளைஞன் தான். அந்த பொண்ணு வந்து இப்ப வந்து நான் காதலிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கீங்க. சொன்ன உடனே காதல்னு சொன்ன உடனே அப்ப அதிர்ச்சி ஆகுறாரு, என்னது காதலிக்கிறியா அப்படின்னு பதட்டப்படுறாரு. பதட்டப்பட்ட உடனே அடுத்தது பயந்துட்டு என்ன பண்ணுது, யாரு பையன் சொன்னப்ப இந்த மாதிரிப்பா நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான்ல நம்ம ஊரு காலனி பையன் சொன்ன உடனே
காதலிக்கிறியாங்களோ அதிக சவுண்டா இருக்கு, என்னது அவனா அப்படின்னு பொங்கி அடிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப அதே பொண்ணு தலித் பையன் எடுத்துருங்க, இப்ப காதலிக்கிறேன்னு சொல்லுது, என்னது காதலிக்கிறியா அப்படின்னு கேட்ட அப்பா அடுத்தது யார் பையன் கேட்கிறாரு. நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாருல ஒரு ஐயரு, அவங்க பையன் சொன்னோன்னு என்னமா சொல்ல, நம்ம ஜாதின்னு அவங்க ஜாதின்னு ஒத்துப்பாரமா அவரு மனசுக்குன்னு இறங்கிட்டோம். இதுதான் உளவியல், சாதிய உளவியல். இது யாருமே சொல்லிக் கொடுக்கல, இயல்பா நடக்குது இல்ல மேடம். தன்னை விட கீழ் ஜாதிக்காரரா இருக்கிறாருன்னு அவர் நினைச்சாருன்னா அடுத்த கட்டத்துக்கு போறாரு. மக்கள் பேசும்போது கூட அந்த ஜாதி பேர் சொல்றது இல்ல, அவங்க வந்து எஃப்சி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அந்த 4 வர்ணமும் வருது பாருங்க. இல்ல மேடம், அது இடஒதுக்கீடு வந்ததுக்காக குறியீடுக்காக வருது. அவங்க ஜாதி எல்லாம் கேட்டுட்டு தான் இயங்குறாங்க. அது நீங்க தெளிவா அதை ப்ரோக்ராம் பண்ணி தான் பாக்குறாங்க. இந்த மனநிலை தான் மேடம் சாதி சிஸ்டம் இயங்குற மனநிலை. அப்ப ஏன் வெளியில சமூகம் தெரியுதுன்னா சமூகம் அடுத்த கட்டத்துக்கு மாறுது. அப்ப அடுத்த கட்டத்துக்கு மாறும்போது இது வெளியில தெரியுது. பெண் ஏன் இன்னைக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் எப்ப பாரு பொசுக்கு டைவர்ஸ் போயிடாளுங்க இப்ப அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன் போறாங்க? முதல்ல வீட்லயே ஒன்னே சார்ந்து இருந்தாங்க. நீ என்ன பண்ணாலும், நீ எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், என்ன அடிச்சாலும் மிதிச்சாலும் வேற வழி இல்லை, வாழ்ந்தாகும் இருந்தாங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறா, வேலைக்கு போறா, நீ ஏதாவது பண்ண டக்குன்னு நோட்ஸ் சொல்ற. இதுதான் அதோட உழவு. இதுதான். அப்ப இதுவும் வந்து பாத்தீங்களா, இந்த முன்னேற்றம்லாம் வந்ததுனால பெண்கள் கட்டுப்பாடு இழந்துட்டாங்க, படிச்ச திமிரு, வேலைக்கு போற திமிருன்னு சொல்லிடுவாங்கல்ல சார். இல்ல பெண்கள் அந்த சுமையும் சுமக்குறாங்க, அது பதில் சொல்லுவேன். அதுக்கு நீங்க உள்ள இருக்கிற அடிமை சுமையோட இது பரவாயில்ல மேடம், இது மரியாதைக்குரியது. ஒரு பெண் குறித்தான இந்த மாதிரி விமர்சிக்கிறதுங்கிறது மரியாதைக்குரியது. கொஞ்ச நாள் தான் அப்படி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவளே டிஃபெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சுவாங்க. அவ செல்வாக்கு பெற்றவளா மாறிட்டான்னு சொன்னா மாறிடுவாங்க. இன்னொன்னு, இது எல்லாமே இப்போ வந்து முதல் மாதிரி வெளிப்படையா பேசுறது இல்ல, கிசுகிசுவா பேசப்படுது. இதெல்லாம் வெளிப்படையா பேசுற, நல்லா கவனிங்க. இப்ப கிசுகிசுவா ஜாதி ரீதியா கூட ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னா இவரு இப்படி சின்ன ஜாதி பேசுறதும், எல்லாம் பொம்பளை அதிகாரிக்கு வந்துட்டான்னு பேசுறது கிசுகிசுவா வருது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் படுத்து கிசுகிசு நார்மலா மாறும். சமூகம் அடுத்த கட்டத்துக்கான மாறுற சமூகமா இருக்குது. இதுல வந்து ஜாதி சிஸ்டம்ங்கிறது வந்து படித்த அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த ஆண் மீது படுகொலை செய்யற போது அதை கடுமையாக கண்டிக்கிற சமூகமாகவும், அதை தடுக்கிற சமூகமா அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போற ஒரு சமூகமாகவும் நம்ம அதை கணக்கில் எடுத்து செயல்படும். இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த இரட்டை முகமூடி நம்ம அணிகிறோம், ஒரு இடத்துல நம்ம ரொம்ப முற்போக்கலாரா இருக்கோம் சம்டைம்ஸ், ஆனா நமக்குள்ளேயே அந்த விஷம் இருக்கு, அது எப்படி முறியடிக்க? நம்ம எவ்வளவு வெளிப்படையா இருக்கிறோம், எவ்வளவு நம்ம பேசுற விஷயத்துக்கு உண்மையா இருக்கிறோங்கிறது தான் மேடம். ஏன் நீங்க பெரியாரும் அம்பேத்கரையும் நம்ம ரொம்ப கொண்டாடுறோம்னா அவங்க அறிவாளியா இருந்தாங்கிறதுனால மட்டும் இல்ல. அறிவாளிகளா நிறைய பேர் இருந்திருக்காங்க. பெரியாரை விட பெரிய அறிவாளிகளா இருக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு அறிவியல் ரீதியா மார்க்சியம் எப்படி இயங்குது, அறிவியல் ரீதியா சமூகம் எப்படி ஒரு பொருள் முதல்வாதமா என்ன, அதெல்லாம் இப்ப பெரியாரோட சிறப்பா பேசுற கம்யூனிஸ்டுகள்லாம் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. பெரியாரும் அம்பேத்கரையும் ஜெயிச்சாங்கன்னா அவங்க உண்மையா இருக்கு, தான் பேசுகிற விஷயத்துக்கு 100% உண்மையாக இருந்தார் பெரியார். அவர் என்ன பேசுறாரோ, அவர் சரியா பேசுறாரோ தப்பா பேசுறாரோ, அவர் பேசுறது தப்பு கூட இருக்கலாம், ஆனா அது உண்மையா இருக்கு. அந்த உண்மை தன்மை தான் மேடம் கொண்டு வரும். நீங்க வந்து ரொம்ப கொள்கையா இருக்கிறீங்க, ரொம்ப தரவா நிறைய தெரிஞ்சிருக்கிறீங்கிறத விடவும் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்கிறதுனா அந்த உண்மையே நம்மளை வந்து பல நேரங்கள்ல நேர்மையாளராக மாத்திடும். ஒன்றும் இல்லை மேடம், இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆர்ச்சாரமான ஆர்த்தடாக்ஸான ஜாதி சிஸ்டத்தெல்லாம் விரும்புற ஒரு ஜட்ஜா இருக்கிறாரு. அவர் ஜட்ஜா போயிருக்கிறாரு. ஆனா அவ்வளவு தீவிரமா ஆர்த்தடாக்ஸ் இருக்கிற ஜட்ஜு சட்டத்துக்கு மட்டும் உண்மையா நடந்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் ரொம்ப நேர்மையானவரா இருக்கு. தன்னோட தொழில உண்மையா இருந்துட்டாருன்னா, தன்னோட சொந்த கருத்து இல்லாம சட்டம் என்ன சொல்ற அது மாதிரி நல்ல மிக பிற்போக்கான இருக்கிற பல முற்போக்கு பாத்திரம் வைப்பது காரணம் என்னன்னா அவங்க நேர்மையா இருக்கிறதுனால. அவங்கள அறியாம அதை வினையை செஞ்சிருவாங்க. பல நேரங்கள் ரொம்ப முற்போக்காளா இருக்கிறவங்க ஏன் பிற்போக்கு பாத்திரம் வைக்கிறாங்கன்னா அவங்க நேர்மையா இல்லாதனால அது அதுல வினையாற்று. அதனால நீங்க இந்த தமிழ் சினிமாவில் கூட பாக்யராஜ் படங்கள்லாம் பார்த்துருப்போம். பாக்யராஜ் பத்தி நம்ம நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துருப்போம். ஆனா பாக்யராஜை விட ரொம்ப பெரியாரிய கருத்து அந்த கருத்துலாம் பேசி சினிமா எடுத்தவங்க ரொம்ப பிற்போக்கு தரமா எடுத்துக்கிறாங்க. ஆனா பாக்யராஜ் படத்துல பாத்தீங்கன்னா ஜாதி சிஸ்டம் எப்படி சரியா இயங்குதுங்கிறத அவரு தான் தன்னோட படத்துல சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஒரு படம், ஒரு ஐயர் பொண்ணை ஒரு லவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்னு வச்சுங்க. அதுல வச்ச ஒரு நேர்மை என்னன்னா அவர் வந்து சாதி ஒழிப்பு அந்த கண்ணோட்டெல்லாம் வைக்கல. அவர் என்ன பண்ற, ஐயர் குடும்பம், அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு நான் பிராமினா இருக்கணும் அப்படின்னு வைக்கிறாரு. இப்போ மற்ற டைரக்டர் வந்து என்ன வைப்பாங்கன்னா அந்த ஹீரோவை தன்னோட ஜாதிக்காரனா வச்சுப்பாங்க. ஐயர் பொண்ணை வச்சிருவாங்க, தன்னோட ஜாதிக்காரா வச்சுக்கிட்டு கதை பண்ணுவாங்க. அது என்னன்னா இடைநிலை சாதிக்குள்ள சிக்கி கடைசியில் என்ன பண்ணு பார்ப்பனி காலடியில் விழுந்துரும். அப்படிதான் வேதம் போது விழுந்துச்சு. ஒரு சின்ன ஐயர் பையன் கதாநாயகனை பலார் நிறைய மாதிரி சீன்லாம் வச்சுக்க முடியுது இல்ல, வச்சுக்க முடியுது. ஒரு தலித் பையன் பாலத்தேவரை பலார் அறையிற மாதிரி அவர் சீன் வைக்க. இது சாதி உலகிட்டு. ஆனா பாக்யராஜ் கிட்ட அந்த நேர்மை அப்படி இல்லை. அவர் தன் சாதியை வைக்கல. அவர் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என்ன பண்றாருன்னா ஒரு ஐயர் பொண்ணு வீட்டுல ஒரு நான் பிராமின் உள்ள போனானா கழகம் அதை வச்சு சினிமா போட்டோம், ஸ்கிரீன் பிளே பண்ண முடிவு பண்றாரு. அப்போ இடைநிலை சாதியில இருக்கிற போனவரும் சாதியிலே ரொம்ப பின்தங்கியவனை வச்சாதான் கரெக்டா இருக்கும் தான் ஸ்கிரீன் பிளே பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா நாவிதர் கேரக்டரா வைக்கிறார் ஹீரோ.
நாவிதர் யாருமே தலித்துக்கு நாவிதரா இருக்கிறவங்க வைக்கிறாரு. அப்ப அவன் உள்ள போனா நான் என்ன பண்ணுங்கிற திரைக்கதை வைக்கிறாரு. இந்த நேர்மை அவர் முற்போக்காளர் செய்யல, ஒரு திரைக்கதை ஆசிரியர் பண்ணிட்டார் சினிமா. அவர் தொழில் தர்மத்தை அவர் இந்த கேரக்டர் டிஸ்டர்ப் பண்ணணும்னா இதை விட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பார்ப்பனியம் எப்படி இயங்குதுங்கிறத ஒரு காட்சிப்படுத்திப்பார் மேடம், ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுவும் திரைக்கதை யுகத்தில் தான் பண்றாரு. அது ஜாதி சிஸ்டத்தை எப்படி பிராமணிகள் பார்ப்பனர் எப்படி இயங்குவாரு அப்படிங்கிறத வச்சு மனிதாபிமானத்துக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை அழகா சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த படத்துல அந்த சோமியாஜி வருவாரு, அந்த மக்கள் தலித் மக்கள் குடிசையெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். சாம்பல் ஆன உடனே எல்லாரும் அவர்கிட்ட இருப்பாங்க, சாமி எல்லாம் போயிடுச்சு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னா மனிதாபிமானத்துல நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் மேல போட்டுருக்கு அங்கஸ்திரம் காத்துல பறந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே அங்க இருக்கிற ஒரு தலித் சிறுவன் சின்ன குழந்தை கையில் எடுத்த உடனே மூஞ்சி மாட்டார், அடுத்த செகண்ட் மாறிடுவாரு, நீயே வச்சுக்கோது அப்படின்ட்டு போவார். இதுதான் ஜாதி. அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு மனிதாபிமானனா இருக்கிற ஒரு நல்லவன் கிட்டயே ஜாதி உள்ள போகும்போது குழந்தை தொட்ட துணி தீட்டாயின்னு கருதுறாரு. அவர் வில்லன் கிடையாது, அவர் சமூக விரோதி கிடையாது, தலித் மக்களுக்கு உதவி செய்யறவர் தான் அவரு. ஆனா தீண்டாமை தீவிர மக்கள் நம்பிக்கிறார். பாத்தீங்களா, இதுதான் ஜாதி. நீங்க ஜாதி ஏதோ கெட்டவன் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, மிக சிறந்த மனிதாபிமானி கிட்ட கூட ஜாதி இருக்கும். அவ்வளவு நுட்பமானது ஜாதிங்கிறது அந்த பக்கத்தில் காட்சி கொடுத்தாரு. ஆனா ஜாதி சிஸ்டம் எவ்வளவு நெருக்கமா எப்படிலாம் இயங்குது, அது எப்படிலாம் நீங்க எவ்வளவு வெட்டினாலும் ஜாதி அதுக்குள்ள இருக்கும். இப்ப தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு வெட்டினீங்கன்னா அதுக்குள்ள ஜாதி இருக்கும். அதனாலதான் பெரியார் அம்பேத்கர் ஜாதி ஒழிப்புன்னு வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தீண்டாமை ஒழிப்பு நீங்க ஒழிக்கவே முடியாது. ஜாதி ஒழிப்புங்கிற அதுக்குதான் சட்ட திருத்தத்துக்காக பெரியார் போராட்டம் நடத்தினார். அப்ப ஜாதியை ஒழித்தால்தான் தீண்டாமை ஒழியும். தீண்டாமையை ஒழிக்கணும்னா நீங்க ஜாதியை ஒழிச்சாதானே தீண்டாமையின் குழந்தை, ஜாதியின் குழந்தை தான் தீண்டாமை. அப்ப ஜாதி எதோட குழந்தைன்னா இந்து மதத்தோட குழந்தை. அப்ப இந்து மதத்தை ஒழிச்சாதான் ஜாதி ஒழிக்க முடியும், ஜாதி ஒழிச்சாதான் தீண்டாமை ஒழிக்க முடியுங்கிற இந்த லாஜிக்ல தான் பெரியார் அம்பேத்கரும் மிக தீவிரமா இயங்கினாங்க. இப்ப நம்ம முற்போக்காளர் பாத்திரம் வகிக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கும்போது அவங்க அதை தீவிரமா கண்டிக்கிறாங்க. அதுல ஒரு லாபம் முற்போக்காளரா இருக்கு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா தன்னோட முற்போக்கு பாத்திரத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ஜாதி சிஸ்டத்துக்கு எதிராக பேசுறது இல்லை, அம்பேத்கரியம் குறித்தான சரியான பார்வை புரிதல் இல்லை, ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குறதுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது ரொம்ப சிக்கலானதா இருக்குது. நீங்க தேர்தல் அரசியல் கட்சி எப்படி இருக்கிறாங்க விட்டுருங்க, சமூகத்தில் ஜாதி ஒழிப்பு வினையாற்றுகிற அரசியல்வாதிகளை நம்ம குறை சொல்லல சார். அரசியல்வாதிகள் அவங்க வேலையை அவங்க கரெக்டா செய்யறாங்க. பொதுமக்கள் என்ன செய்யணும், குறிப்பா ஆண்கள் என்ன செய்யணும்? இல்ல பொதுமக்களை விடவும் மேடம் நம்மள மாதிரி ஆட்கள் என்ன செய்யணும், நம்ம மாதிரி ஆட்கள் என்ன சமூகத்தில் பெரியார் என்ன செய்தாரோ அல்லது அம்பேத்கர் என்ன செய்தாரோ அதை நாம் நோக்கி போறதே இல்லை மேடம். இடஒதுக்கீடு குறித்தான விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா பேசுறோம், மற்ற விஷயங்கள்லாம் பேசுறோம். ஜாதி ஒழிப்பின் தீர்வுன்னு அவங்க சொன்னது என்பது இந்து மதத்திலிருந்து வெளியேறுவதுதான் தீர்வுன்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டு பேருமே சொல்றாங்க, ரெண்டு பேருமே தீவிரம். இந்து மதம் இருக்கிற வரை ஜாதியை ஒழிக்க முடியாதுங்கிறது. ஒரு சராசரி தமிழர் தன்னை இந்துவா தானே அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்படி படுத்திக்க முடியாது மேடம், அவர் பொய்யா கருதுறாரு. நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, இந்து என்பதற்காக ஒரு இந்துவோடு சேர்ந்து இயங்குவதில்லை, சாதியா தான் இயங்குறாரு. ஒரு இந்து என்பதற்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறது இல்ல. நம்ம பேசுறதே இது வரைக்கும் அதுதான். இன்னொரு விஷயம், அதுல ஒரு இந்துவை காதலிச்சுட்டாங்கிறதுக்காக இவங்க சேர்த்து வைக்கிறதுல பிரிச்சு விடுறாங்க, வேற மதத்துக்காக கூட ஒத்துக்கிறாங்க. சம்பவம் தானே. இந்த பையன் கவின் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அந்த பொண்ணு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அப்ப எங்க இந்து அங்க இருக்கு, ஏன் கொலை நடக்குது? இந்து என்பதற்காக இயங்குறது இல்லைங்கிறது மட்டும் இல்ல, இந்துவாக அவர்கள் சேர்ந்து கொண்டால் வன்முறை நடத்துவராகவே இந்துக்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப இங்க இந்து மதம் ஒண்ணு கிடையாதுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். சாதி சிஸ்டம் தான் இயங்குது. அப்ப ஏன் கோயில்ல அர்ச்சகராக விட மாட்டாரு, இந்து தானே போறாங்க, ஏன் தடுக்கிறாரு? இந்து மதத்தை விட ஜாதி பெருசு. இந்து மதம் கிடையாது மேடம், இந்து மதம்ன்றது இல்ல ஜாதிக்கான ஜாதியை நீங்க உருவிட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாது. இந்து மதம் தீண்டாமையால் கட்டமைக்கப்பட்டது. தீண்டாமை இன்னும் சொல்றேன், இந்து மதத்தை உருவிட்டீங்கன்னா ஜாதி கிடையாது. நீங்க இந்து மதத்துல தீண்டாமை உருவிட்டீங்கனாலே சாதி இந்து மதமே கிடையாது. இந்து மதத்தின் இறை வழிபாட்டு முறை சுழி தீண்டாமையில தான் போடப்படுது. நீங்க தீட்டில் இருந்தா எல்லாமே ஆரம்பிக்குது. தீட்டின் வடிவம் வெவ்வேறு வடிவமாக போகுது. நீங்க சாமி கும்பிடுற இடத்துல ஒண்ணும் இல்லை, வீட்டுல நீ சாமி கும்பிடுறான்னு வச்சுக்கல, ஒரு பலகாரம் பண்ணீங்கன்னா தொட்டாத குழந்தைய சொல்லுவாங்க, தீட்டாயிடும். அங்க இருந்து ஆரம்பிக்குது. எல்லா வகைத்திலும் தீட்டு, சாப்பிட்டா தீட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னால தீட்டு, சாவுட்டுக்கு போனா தீட்டு, சாவுட்டு போயிட்டு வந்தா தீட்டு, அதுக்கப்புறம் முடி வெட்டிட்டு வந்தா தீட்டு, முடி வெட்டிட்டு குளிக்காம வந்தா தீட்டு. தீட்டை தவிர இந்து சமூகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்க உருவிட்டீங்கன்னா இந்து மதம் இயங்கவே இயங்காது. மாதவனுக்கு தீட்டுங்கிறது உலகத்துல எங்கேயாவது இருக்கா மேடம்? அது எது கட்டமைக்குது? இந்து மதம் தான். இல்ல எல்லா மதத்திலும் இருக்கு. ஆனா இல்ல, வழிபாட்டு முறைக்கே கிடையாது மேடம். கோயில்ல வழிபாட்டு முறைக்கு மாதவிளக்கு காலத்துல போக கூடாது இருக்கு மேடம். முஸ்லிம்ஸ், பார்சிஸ்,
இல்ல இல்ல வேற ஊரு ரொம்ப சின்ன ஊரா இருந்தா இல்ல கூட இதோட ஒப்பிட முடியாது. நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்துல இந்து மதத்தின் சாதித்தன்மையையும் இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெண்ணிய அடிமைத்தனத்தையும் சொல்லும் போது பிற மதத்தை ஒப்பிடுவது என்பது இதை பாதுகாக்கிறதா மாறிடுது. இதோட நீங்க ஒப்பிடவே முடியாது. ஒருத்தன் கழுத்த இருக்கிறவனோட ஒப்பிடும்போது அவன் பாக்கெட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கழுத்த இருக்கிறவனோட ஜஸ்வே ஆயிடும். இது ரொம்ப மோசமான ஒரு இந்த மாதிரியான கருத்து எங்கேயுமே கிடையாது. பெரியார் கேட்டாரு, கோயிலுக்கு பெண்கள் மாதவிளக்கு போது கோயிலுக்கு போனா தீட்டாயிடுதுன்னு சொல்லியாடா முட்டாள். மலம் கழிச்சுட்டு கோயிலுக்கு வராங்க, மலம் கழிச்சுட்டு வரலாம், மாதவிளக்கோட வரக்கூடாதா, மலத்தோட மாதவிளக்கு தீட்டுன்னு கேட்டாரு. அப்ப இது என்னன்னா இதை தவிர எதுவுமே அது எங்க பார்த்தா தீட்டாயிடும். இப்ப இந்த மடப்பள்ளின்னு இருக்கு பாத்தீங்களா, கோயில்ல சமையல் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ண கொண்டு போவாங்க. அந்த மடப்பள்ளியில சமைக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட பார்ப்பனர் மட்டும் தான் சமைக்கணும், வேற யாரும் சமைக்க கூடாது. அது சாதி இயங்குது. ஆனா அந்த மடப்பள்ளியில இருந்து கர்ப்பகிரகத்தை கொண்டு போகும்போது சக்கரை பொங்கல் இதை கொண்டு போவாங்க, நைவேத்தியத்துக்கு மூடி கொண்டு போவாங்க. அது ஏன் தெரியுங்களா? மற்ற சாதிகார பார்த்தா திட்டாயிடும். இன்னைக்கே இருக்குது. நீ எதுவுமே நீங்க இந்து மதத்துல நீ எப்படி யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் ஒரு தீட்டு இருக்கும். அது பெருமடிவமாக மாறுது. அப்ப மாதவிளக்கு சார்ந்த பெண்ணுக்கு குடும்பத்துக்குள்ளாரியே ஆதிக்க ஜாதிக்குள்ளாரியே 3 நாள் 4 நாள் தீட்டு வீட்டுக்குள்ள புழங்க கூடாது. இப்பதான் மாறி இருக்குது. புழக்கடையில இருக்கணும். அதுவும் பார்ப்பன சமூகத்துல ரொம்ப அதிகம். இன்னும் இருக்கு. அது ரொம்ப அதிகம் முதல்ல இருந்தது. புத்துசி குருசாமி ஒரு முறை ஆனந்தவுடன் பத்தி எழுதுவாரு. இந்த ஆனந்தவுடனே பார்ப்பன குடும்பத்துல மாதவிளக்கான பெண்கள் படிக்கிற பத்திரிகைன்னு எழுதுவாரு. அந்த அளவுக்கு 3-4 நாளைக்கு வெளியில இருக்கணும், குச்சியில தான் துணி எடுக்கணும். இது எது தீர்மானிக்குது? இந்து மதம் தீர்மானிக்கும். அதுக்குள்ள ஒரு சாதிக்குள்ளும் தீட்டை தீர்மானிக்குது. அது அடுத்த சாதிக்கு போகும்போது வடிவம் மாறுது. தன் சாதிக்குள்ள இருக்கிற தீட்டு நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. 3 நாளைக்கு அப்புறம் பெண் பழக்கத்துக்கு வந்துடலாம். சாவு விட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தீட்டு போயிடும். சாமி கும்புறதுக்கு முன்னால் படைக்கிறது தொட்டா தீட்டு, சாமி படைச்சதுக்கு அப்புறம் நீங்க தொட்டுக்கலாம். தீட்டு என்பது இது தற்காலிகமானது. தன் சாதிக்குள் கடைபிடிக்கிற தீட்டு என்பது தற்காலிகமானது. அடுத்த ஜாதி மேல் தீட்டு என்பது நிரந்தரமானது, மாற்றிக்கொள்ள முடியாது. அப்ப தலித் மக்கள் மீது ஒரு தீட்டு தீண்டாமை எந்த வடிவமா மாறுதுன்னா அது பிறக்கும் போதே அவன் தீட்டு, அவனை தொட்டா தீட்டாயிடும், அவன் நம்மளோட மட்டமானவங்கிறது. இப்ப புதுசா இந்த சுர்ஜித் சமீபத்துல 23 வயசு தான் ஆகுது. 2000க்கு அப்புறம் பிறந்த மில்லியனல் பையன் தான். ஆமா. அந்த பையனுக்கு எப்படி இவ்வளவு தூரம் ஜாதி உணர்வு வந்தது? மேடம் நீங்க கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு மேடம். அந்த பையனுக்கு இல்ல, அவனுக்கு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு வரும் ஜாதி சிஸ்டம் தலைமுறையா இருக்குது. அதற்கான தீர்வு தான் குடும்பம் அதை கட்டமைக்குது. நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, என் பையன் எல்லா பெற்றோர்களும் என் பையனுக்கு சிகரெட் பழக்கம் வந்துடக்கூடாது, வெளியில போனா அவன் குடி பழக்கம் வந்துடக்கூடாது, இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடும்பமும் மெனக்கிடும். அப்ப வெளியில போய் அவன் சிகரெட் பழக்கத்தை கத்துக்கிட்டான்னு வச்சுக்க பதட்டப்படுது, குடிச்சிட்டான்னா பதட்டப்படுது, வழியோ போயிட்டான்னு. ஆனா அதெல்லாம் மாறுதலுக்குரியது. அவனை சிகரெட் பழக்கத்தை வெளியே கொண்டு வந்துட முடியும், அவனோட குடி பழக்கத்தை வெளியே கொண்டு வந்துட முடியும். ஆனால் அந்த பையன்கிட்ட சமூகம் கத்துக் கொடுக்குற சீரழிவை விடவும் குடும்பம் கற்றுக் கொடுக்குற ஒரு கெட்ட பழக்கம் அதை விட மோசமா இருக்கு, அது ஜாதி. அந்த ஜாதி குடும்பத்துல நம்ம இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, நம்ம இந்த ஜாதியோட கீழானவங்க இருக்கிறாங்க, நமக்கு மேலானவங்க இருக்கிறாங்கிற இந்த ஜாதி குடும்ப பழக்கம் இறை வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சிஸ்டத்துலதான் இயங்குது. குலதெய்வ வழிபாடு, நம்மளோட சாமி நமக்கானதுன்னு அது தனியா சொல்லி கொடுக்கறது இல்ல, அவங்க வழிபாட்டு முறையில பழக்கப்படுத்துறது. நம்ம குலதெய்வத்துக்கு நீங்க இருந்து அமெரிக்காவுக்கு போயிருப்பான் மேடம், ஒரு சாதாரண குடும்பத்தில் படிச்சு விவசாய குடும்பத்தில் படிச்சுட்டு அவன் குலதெய்வ கும்பத்துக்கு லீவ் போட்டு 1 மாசம் வருவான். ஆமா, இங்கதான் மொட்டை அடிப்பாங்க. இங்க இப்ப பெண்கள் பருவ வயதுக்கு வந்ததை விழா வச்சு கொண்டாடுறது அநாகரிகமானதுன்னு சொல்லி நீங்க நிறைய மாத்திருக்கோம். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனவன் அதை கொண்டாடுறதுக்கு இங்க வராங்க. அங்கேயே ஜாதி சங்கம் எல்லாம் வச்சிருக்காங்க சார். அதான் இருக்கான இது இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். அப்ப என்னன்னா அவன் அதுக்குள்ள இயங்குறான். ஏதோ ஒரு வகையில் தனக்கு அது மேன்மைன்னு அவன் கருதுறான். என்னன்னா தனக்கு கீழே 2 ஜாதி இருக்குதுன்னு கருதுவான். நீங்க நல்லா பாருங்க, உலகம் முழுக்க போன ஐரோப்பிய நாடுகள்லயும் அமெரிக்காவிலும் கூடிய பார்ப்பனர்கள் மிக தீவிரமா தன்னை ஜாதி அடையாளப்படுத்திப்பாங்க. அங்கேயும் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க, இங்கதான் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அதுலயும் அடையாளப்படுத்தி அதுல ஒரு முக்கியமான அவங்களோட உளவில் ஒண்ணு இருக்கு. நீங்க இங்க இருந்து இங்க பெரிய நான் தான் ஐயர் டாப்னு சொல்லியிருந்தா, நீங்க இங்க இருந்து ஒரு ஐயர் போனாலும் சரி, இங்க இருந்து ஒரு அருந்ததி அமெரிக்கா போனாலும் சரி, 2 பேருமே பிளாக் ஆனது. ஆமா, ஓஹோ, இந்த மாதிரி பிளாக் பண்ணிடுவான். ஆனா அவன் என்ன பண்றான்னா, நான் இவங்களோட இல்லைன்னு தன்னை காட்டுவதற்கு பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னை ஜாதி ரீதியா நான் இவங்களோட உயர்வானவங்க, நான் உங்க ஊர்ல எங்களை மாதிரி காட்டுறதுக்காக ரொம்ப தீவிரமான பார்ப்பனியத்தை அங்க கடைபிடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கடைபிடித்து இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகள்ல இந்தியா என்றால் பார்ப்பன பண்பாடு பார்ப்பன அடையாளங்கள் நிறுவிட்டாங்க பல இடங்கள்ல. இல்ல, அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு சார். நிறைய டைம்ஸ் இப்ப நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இப்ப இவங்க பிராமின் பேர் வச்சிருக்காங்க, ஐயர் ஐயங்கார் இல்ல வேற அத்திரையான்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க நீ இந்த தப்பு பண்ணிருப்ப, ஏன்னா உங்க ஊர்லயே நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க. மாற்று கருத்துக்கள் சொல்ல போனதுனால அது நடக்குது. ஆனா இவங்க ஏன் வெளிநாட்டுல போய் வச்சுக்கிட்டாங்க, இங்க வைக்காதவங்க அங்க போய் வச்சுட்டாங்கன்னு நீங்க கவனிக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளார
இங்க வைக்க விடலன்றதுனால அங்க போய் வச்சு பெரியார் அதை உடைச்சிட்டாரு. 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை பிப்ரவரி மாநாட்டுல வந்து ஒரு தீர்மானம் போடுறாரு. தன் பேர் பல தீர்மானங்களை போடுறாரு. அது இதையான புரட்சிகர தீர்மானம் இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் போட்டதில்லை மேடம். 29 அவ்வளவு பெண்களுக்கான பாடம், இன்னைக்கு பெண்கள் படுற பல்வேறு நன்மைகள் அன்னைக்கு போட்ட தீர்மானம் தான் நடைபெறுகிறது. அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு. அதுக்கு பிற்பாடு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க, நீதி கட்சி தலைவர் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுல போட்ட முக்கியமான தீர்மானம் தன் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போட்டுக் கொள்ளக்கூடாதுங்கிறத போடுறாரு பெரியார். அதை யாருமே ஒத்துக்கல. பெரியாருக்கு நெருக்கமா இருந்த எந்த சண்முக செட்டியார் இருந்து எல்லாரும் சண்டைக்கு வராங்க. நீ எப்படி ராமசாமி நாய்க்கிற, நீ எப்படி சொல்ல, அதெல்லாம் கூடாதுன்னு சொன்னப்போ ஃபைட் பண்றாரு. இதுதான் தீர்மானம், இருந்தா இருக்க இல்லாட்டி போங்கிறார் பெரியார். அது முன்னால என்ன பண்றாரு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னால தன் கட்சிக்குள்ள எப்பவுமே பெரியார் தன் சொந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திட்டு தன் கட்சிக்குள்ள நடைமுறைப்படுத்திட்டு அடுத்தது சமூகத்தை சொல்றாரு. அவர் வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன வயசுல இருந்து பரிசோதனை பண்ணிருப்பாரு. விதவை மறுமணத்தை அந்த அக்கா பையனுக்கு ப்ராட்டஸ்ட் அது பாத்தீங்கன்னா சினிமா கூட தோத்துரும். அது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து அக்கா பொண்ணு சின்ன வயசுல இறந்து போறாரு. வீட்டுல கணவர் போறாரு, பெரியார் எழுதுறாரு, நான் என் அக்கா பொண்ணு பையன் இறந்துட்டான், மாப்பிள்ளை இறந்துட்டான், வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் அக்கா பொண்ணு ஒடியாது என் காலை கட்டிக்கிட்டு, மாமா எனக்கு இதுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமான்னு என்னை கட்டி எழுதுனா என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன ரைட் அப் எழுதுறாரு. சினிமால இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அடுத்த சீனை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது அந்த குடிஞ்சி அவளை தொட்டு தூக்கும் போதே முடிவு பண்ண இவருக்கு அடுத்த கல்யாணம் பண்றது. அது எப்படி பாருங்க, தொட்டு தூக்கும் போதே முடிவு பண்ணணும் போது நீங்க சினிமா மொழியில சொல்லணும்னா அது தூக்கும் போதே கல்யாணம் பந்தல் அதெல்லாம் போறாம தொட்டு தூக்கும் போதே முடிவு பண்ற கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். அவங்க அப்பா அம்மா எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. ஒரு பல இடங்களை பொண்ணு பாக்குறாங்க. அவன் கிடக்குறான் ராமு பைத்தியகார பையன், அவன் தான் சொல்றான் நீ அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை கொடுக்குற அப்படின்னு சொல்லி 100-120 வருஷத்துக்கு முன்னால பண்றாரு மேடம். கடைசியில எதிர்ப்பு எங்கேயும் போ அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல வந்து கைவிடல, ரகசியம் பண்ண பாக்குறாரு. எங்கேயோ ஒரு பையனை கண்டுபிடிச்சிட்டாரு. கல்யாணத்தை வந்து ரகசியமா பண்ண முடிவு பண்ணிட்டு இவரு போகாம என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு நான் போனேன்னா கல்யாணத்தை சிதம்பரத்தில் நடத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு மாப்பிள்ளைய தனியா அங்கிருந்து ஒரு ஆளை கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். பொண்ணை நான் என்ன பண்ணிட்டேன், சென்னைக்கு அனுப்புறதா போக்கு காமிச்சிட்டு அவளை சிதம்பரத்துக்கு காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டோம்னா எனக்கு குழப்பம் மட்டும் நான் போகாம தடுத்து நிறுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சேன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அது சொந்த ஜாதி. நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் தன் சொந்த ஜாதிக்கு மட்டும், தன் சொந்த குடும்பத்தில் தன் அப்பா அம்மாவின் ஜாதி வரிக்கு எதிராக, தன் அப்பா அம்மாவின் இந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக, தன் அப்பாவின் பார்ப்பன அடிமைத்தனத்துக்கு எதிராக தான் ஒரு பெரியாருங்கிற உருவாகுது. செருப்ப கழட்டி அடிக்கிறாரு அப்பா. எப்படா பிராமணர் சாப்பிடுற இடத்துல போய் போலாம், நம்ம போட்ட இடத்துல சாப்பிட்றேன் போலான்னு சொன்னாருன்னா போவான்னு அடி வாங்கினார்ல. அந்த பெரியாருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது கட்சிகளை கொண்டு வர்றாரு, சமூகத்துக்கு மாத்திருக்காரு. எல்லாமே ஒரு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திருக்கு. அதோட இயல்பு டிஃபால்ட்டா இருக்கு. அவர்கிட்ட நேர்மையா இருக்கிறதுங்கிறது பார்ப்பன எதிர்ப்பு இல்லை, நேர்மையா இருக்கு. யாரோ ஒரு பண்ணாலும் அது நேர்மையா தப்பா இருக்குது அப்படிங்கிற கண்ணோட்டம் தான். பெண்ணியம் சார்ந்த கருத்துல நேர்மை இல்லைங்கிறது தான். இது அநியாயமா இருக்குது. இப்படி இருக்கானுங்க, என்னப்பா அவனுக்கு நம்ம அறிவில்லாம அவனுக்கு இப்படி பண்றானேன்னு கேட்கறது இருக்குல்ல, அந்த ஒரு அடிப்படை நேர்மை இருக்குல்ல, அதுதான் பெரியார். ஒருவேளை பார்ப்பனர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க சார்பா பேசியிருப்பார் பெரியார். அந்த நேர்மையை வந்து ரொம்ப முக்கிய விளையாட்டுது. அப்ப இங்க ஜாதியை ஒழிச்சதுனாலதான் டோட்டலாவே அன்னைக்கு 2 பேர் தான் ஒத்துழைச்சாங்க. அன்னைக்கு பெரியாரோட நீதி கட்சியில வந்து இருந்த சவுந்தர பாண்டியனாரும் ஒரு ராமச்சந்திர சேர்வை தான் நாங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஃபைட் பண்ணி எங்க வேலை பார்க்கணும்னு தெரிஞ்சு 2 பேர் மட்டுமே ஒத்துழைச்சு சமூகத்தில் தன் 69-70க்கு முன்னால எல்லா பேருக்கு முன்னாலும் ஒழிச்சிட்டாரு மேடம். அதுதான் அவரோட புரட்சிகர குணம் சார். அந்த இன்ஃபுளுன்ஸ்ல தான் அவங்க போடாம இருந்தாங்க. அங்க போய் ஏன் போட்டுக்கிட்டாங்க, பெண்கள் போட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட இங்க பெண்கள் போடல. அது நீங்க கவனிக்கணும். ஆண்கள் போட்டுக்கிட்டா இங்க போட்டுக்கிட்டான்னு சொல்லுங்க. ஜாதி பேர் போட்டுக் கொள்ளுகிற பழக்கம் இருந்த காலத்தில் கூட பெண்கள் போட்டுக்காத சமூகத்தில் வெளிநாட்டுக்கு போன பார்ப்பன பெண்கள் தன் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த மேல்நிலை என்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. நான் இந்தியாவில வந்து எல்லாரும் என்னை சேர்க்காத, நான் வேற, எங்களுக்கு பின்னால் ஐயங்காரன்னு போட்டுப்போம், நாங்க தான் டாப்னு அவன்கிட்ட காட்டுறதுக்காக போடப்பட்டது. அதுக்கு பிற்பாடுதான் இன்னைக்கு வந்து அது மற்றவங்க எல்லாம் போய் மற்ற சமூகம் போறதுக்கு இன்னைக்கு ஐடி கம்பெனி இடஒதுக்கீடு வந்து நம்ம சமூகத்தில் படிச்சதுக்கு பிற்பாடு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஐடியாலஜி உள்ளவங்க போனதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட் பண்ண ஆரம்பிச்சு. இல்ல இவங்களும் அங்க போய் ஜாதி பேர்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப நாடார் தேவர்லாம் இருக்குது, செகண்ட் நேம்ல அதெல்லாம் வருது, பாஸ்போர்ட் நேம்ல வருது. அது ஏன் வருதுன்னு சொன்னா முதல்ல ஐயர் மொழி, அதுக்கப்புறம் நாயுடு செட்டியார் இவங்க எல்லாம் போகும்போது ஐயர் மட்டும் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நாயுடு செட்டியார் எல்லாம் போனதுக்கு பிற்பாடு அதோட நின்றுதான் பரவாயில்ல. இப்ப தலித் எல்லாம் போறாங்கல்ல, அப்ப நாங்க இல்லைன்னு இவங்க காட்டணும். அவங்க எப்படி நான் இல்லைன்னு, நான் நாடாரோ செட்டியாரோ கோனாரோ முதலியாரோ கிடையாது, நாயுடுவோ கிடையாது, நான் ஐயர், அதுக்கு மேல அவங்க எப்படி காமிச்சாங்களோ நான் தலித்தோ மிக பிற்படுத்தணும் கிடையாது, நான் அவங்களோட வேறன்னு காட்ட வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்கு. இதே ஜாதி சிஸ்டம் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும். எங்க போனாலும் ஜாதியை கட்டிட்டு போறோம், ஜாதி இருக்குது. இதற்கான தீர்வு என்ன சார்? மத இந்தியாவில இருந்து இந்து மத ஒழிப்பு பெரியார் அம்பேத்கர் சொன்னாங்கல்ல, நீங்க அதை வந்து அவங்க வந்து விளையாட்டுகள்லாம் சொல்லல. இந்த சிஸ்டம் அதுதான் சொன்னேன், இந்த சிஸ்டம் அதுலதான் இயங்குது, நீங்க உருவிட்டீங்கன்னா இந்த மதம் இயங்காது. வழிபாட்டு முறை பிள்ளை வளர்ப்புல தான் அதை கொண்டு வர முடியும். பிள்ளை வளர்ப்புங்கிறது ஒரு பாட்டு இருக்குல்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை தான்
மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீவிரவாதம் அன்னை வளர்க்கலேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அன்னை எப்படி செஞ்சிட முடியும்? ஒரு குடும்பம் எப்படி ஒரு குழந்தையை நல்லவனா வளர்த்துற முடியும்? சமூகத்தின் பங்களிப்பு மிக தீவிரமா இருக்குது. சமூகத்தின் பிரதிபலிப்பாக குடும்பங்கள் பல நேரம் இருக்கும்போது நீங்க சமூகத்தின் பல மாற்றங்களை நிகழ்த்தினாதான் குடும்பத்தை மாற்ற முடியும். குடும்பம் வந்து சமூகத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது இல்லையா? இந்த சம்பவத்துக்கான விதை எங்கேருந்து வருதுன்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் குறிப்பிட்ட ஜாதி. அப்ப அவங்க சந்திக்கிற நபர்கள் எல்லாம் அவங்க ஜாதிக்காரங்களாவே இருக்கும்போது அந்த ஜாதி மேல்நிலையாக்கம்ன்றது இன்னும் ஸ்ட்ராங்கா அது பெரும்பான்மை சாதியா இருக்கும்போது அது கூடதான் இருக்கும். நீங்க மாத்தி போட்டாலும் பெரும்பாலும் அங்க வந்து அதனால சாதி சிஸ்டம் மாறிடுன்னு சொல்லிட முடியாது. அது கொஞ்சம் இந்த மூர்க்கத்தை ரொம்ப குறைக்கலாமே தவிர சாதி ஒழிப்புக்கு இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரியான சாதி அந்த சாதி உள்ள பெரும்பான்மை சாதிகாரர்களே மாத்தி போடுறதுங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். ஆனா சமூக மாற்றத்தில் வந்து நீங்க வந்து பெரியார் அம்பேத்கருக்கு பிற்பாடு மிக தீவிரமாக பெரியார் கருத்துக்கள் அம்பேத்கர் கருத்து பேசுறவங்களே அவங்களோட இந்து மதத்திற்கு பேசுறது கைவிட்ட சூழலாம் மாறிடுச்சு இந்த பாஜக வந்ததுக்கு பிற்பாடு. குறிப்பாக தலித் மக்களை மதம் மாறுகிறத வந்து மிக தீவிரமா வலியுறுத்தினாரு அம்பேத்கர். அவர் வந்து பௌத்த மதத்தை பரிந்துரை பண்ணார். பெரியார் இஸ்லாம் மதத்தை சொன்னாரு. அவர் பௌத்த மதத்தை பரிந்துரை பண்ணதை கூட பெரும்பாலும் சொல்றது இல்ல. இப்ப பௌத்தத்துக்கு மாறினா அது வந்து பெருசா ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ அதை வரவேற்பே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் பௌத்தத்தை எப்படி சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம். பௌத்தத்தை மாறுங்கிறத ஒரு சடங்கு மாதிரி பண்ணிடுறாங்க. பௌத்தத்துக்கு ஒரு முன் நிபந்தனை வைக்கிறாரு. அது என்ன முன் நிபந்தனைன்னா இந்து ப்ராட்டஸ்டன்ட் ரிலிஜன் இந்து மத எதிர்ப்பு பண்ணிட்டு தான் நீங்க புத்திஸ்டா மாறணும். நீங்க என்ன பண்றாங்கன்னா இந்து மத எதிர்ப்பை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பார்ப்பனியத்தை பத்தி பேசுறத ஸ்கிப் பண்ணிட்டு பௌத்தத்தை மட்டும் மாறிக்கிறதுக்கான ஒரு முற்போக்கு அடையாளம் கொடுக்க பாக்குறாங்க. அதன் மூலமாக அவங்களும் ஆனா எல்லா பூஜை புனஸ்காரங்களும் பண்றாங்க. புத்தரையே கண்டாமினேட் பண்ணி அதுதான் அதனாலதான் இதாகுது. அப்ப என்ன அம்பேத்கர் வந்து போடுகிற 20 கட்டளைகள்ல நான் இந்து அடையாளங்களான சாமிகளை வளம் பேரெல்லாம் போடுறாரு. கடவுள் பேரெல்லாம் கையில அதுக்கு குறியீடுகள் வைக்க கூடாது, இந்து குறியீடு வைக்க கூடாது, அதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு பிற்பாடுதான் புத்த மதத்துக்கு மாறணும்னு சொல்றாரு. புத்த மதத்தை பரிந்துரைக்கிறவங்க கூட இந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிலிஜனை சொல்றது இல்ல. இது ஒரு சந்தர்ப்பவாதமா இருக்குது புத்த மதம் மாறுவது என்பது. அப்ப பௌத்த மதமா இருக்காது. அப்ப இந்து மத எதிர்ப்பை பேசுவதை கைவிடுகிற தன்மைங்கிறதும் சாதியை பாதுகாக்கிற அமைப்பை வந்து பாதுகாக்கிற தன்மையா மாறிடுது. இன்னொரு பக்கத்துல என்ன ஆயிடுதுன்னா அம்பேத்கர் தீவிரமா பேசுறவங்களே தலைவர்களே என்ன பண்றாங்கன்னா கும்பாபிஷேகத்துல போய் கலந்துக்கிறது, இந்து குறியீடு வச்சுக்கிறதுன்னு போது அது என்ன போது இன்னும் கூடுதலாக இருக்கமாக மாறுது. அப்போ இதை உடச்சி பேசுகிற பெரியார் அம்பேத்கர் போட்டு ஒரு தலைமை நமக்கு ரொம்ப தீவிரமா இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. அது இருந்தாதான் அதுக்கு அடுத்து மாறும். இறை வழிபாடே கிடையாது மேடம். இதே வந்து நீங்க ஒன்றும் இல்லை. இப்ப விழுப்புரத்துல வந்து கடவுள் தான் கும்பிடுறாங்க. நீங்க அங்க போய் வந்து தலித் மக்கள் நாங்களும் சாமி கும்பிட்டுன்னு தான் போனாங்க. இப்ப நீங்களும் நான் போயிட்டுமா நான் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் கூட தான் போனாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? தீட்டாயிடுது. எனக்கு சாமியே வேணாம். நீங்க சாதி சிஸ்டத்துக்கு உள்ளார நீங்க சாதியை உருவிட்டு அல்லது தீட்டை உருவிட்டீங்கன்னா கடவுளை மூடுருவாங்க. கோயிலே மூடுருவாங்க. எல்லா ஜாதிக்காரும் தேவையில்லை, கோயிலே மூடுருவாங்க. அப்ப மூட்டாங்கல்ல கோயில. அதே மாதிரி வந்து இதுல ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு தேர் எடுக்கிற பிரச்சனை ரொம்ப வருஷமா நிக்குது. அங்க தலித் மக்கள் நாங்களும் இவ்வளவு பெரிய தேரை கஷ்டப்படுறீங்க, நாங்களும் ஒரு கை பிடிக்கிறோம்னா வானே தேரை நிப்பாட்டேன். இயங்காது. இந்த மதமே இயங்காது. நீங்க சாதி சிஸ்டத்தை தகர்த்துட்டீங்கன்னா இந்து மதம் இயங்கவே இயங்காது. அவ்வளவுதான். ஆனா காலப்போக்கத்துல இந்த ஜாதி சிஸ்டம் தகர்ந்து தானே போகும். இல்ல மேடம், தகர்ற சூழல் இன்னைக்கு தவிர்க்க முடியாத இடத்துல. அதுக்கு காரணமா வந்து பெரியார் அம்பேத்கரோடவும் முதலாளித்துவ சமூகம் அதுல அதிகமா வினையாச்சு. அறிவியல் வந்து அதிகமா வினையாச்சு. ஒரு சமூகத்துக்குள்ளார என் ரோட்லயே வராத, நீ என் முன்னாலேயே நிக்காத, இந்த குளத்துல கால் வைக்காத, ஒரி போன்னு சொன்ன ஒரு நபர் இருக்கிற ஒரு ஊருக்குள்ளார ரயில் விடுறான் வெள்ளக்காரன். அவன் மனசுக்கு தான் ரயில் விடுறான். அவன் இருக்கிறத எடுத்து போட்டுக்கிட்டு ஆர்பர் கொண்டு போறது, அவன் பயணப்படுறது தான் விடுறான். அந்த ரயில் அவனை அறியாம முதலாளித்துவம் எப்பவுமே அவனை அறியாம பல நன்மைகளை செய்யும் சமூகத்துல. நிலப்பரப்புல சிறப்பானது. அவன் தொழிலாளர்ங்கிற வர்க்கத்தை அவன் தான் உருவாக்குறான். அவன் வந்து தொழிலாளிங்கிற வர்க்கம் தொழிலாளி நல்லா இருக்கணும்னு உருவாக்கல, தனக்கு வேலை பார்க்கறதுக்காக உருவாக்குறான். ஆனா அவனை அறியாம தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்குறாங்கிற மாதிரி ரயில் அவனை விடுறான். ஆனா இந்திய ஜாதி சமூக அமைப்பு உள்ளார ரோட்லயே வரக்கூடாதுங்கிறதுக்கு பயணம் பண்றதுக்கு ரயில்ங்கிறது அவன் விட்டான்னா ஒரே ரயில் தான் விடுறான். ஒரே பெட்டி, ஐயருக்கு ஒரு பெட்டி, அருந்ததிற்கு பெட்டிலாம் இல்ல. ஏறுனா ஏறாட்டி போனா இங்க வந்தா என் தெருவுல வராது, அங்க போகாதுன்னு சொன்னவரு ரயில்ல போனோம்னா முன்னாலேயே போய் ஒரு அருந்ததியரோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரோ ரயில்ல சீட்ல ஃபுல் ஆகிட்டாங்க, ஒரே ஒரு இடம் தான் இருக்குன்னு சொன்னா என் முன்னால் வந்து தொலைச்சிருவேன்னு சொன்னவர் தம்பி கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரா இல்லையா? தேவை அதை தீர்மானிக்கும். இந்த இடத்தில் வேற வழி இல்லை இதுதான் சொல்லும் போது சாதி அங்க இயங்காது. அப்ப அங்க தேவை என்ன முதன்மையாயிடுது. அப்போ தீண்டாமை அதெல்லாம் கைவிட்டுருவாங்க. கோயிலுக்குள்ளார உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிற சமூகம், ஊர் குளத்துக்குள்ள வந்தா காலை வெட்டுன்னு சொல்ற இந்த சமூகம். இந்த கோயில் குளம் என்பது பொதுவானது, தனிநபர் கிடையாது. அதுல கால் வச்சாலே நீ வந்து வெட்டுவேங்கிற குளத்துல. அப்போ வயல்ல கால் வச்சா நீ என்ன பண்ணணும்? உன் சொந்த இடம் தானே அது. வயல்ல கால் வச்சா வெட்டணும்ல. போய் கெஞ்சிற சம்பளம் கொடுத்து வேலைக்கு
ஏன்னா அங்க இயங்காது. கோயில் இவன் கால் வைக்கிறதுனால அது வந்து பிரச்சனை இல்லை. அது அதனால் தடுப்பதன் மூலமா அது இயங்குது குளம். அதனால அது தீட்டாயிட்டுங்கிறது. வயல்ல இவன் சொந்த வயல்ல அவன் வேலை பார்த்தாதான் அது இயங்கும். அப்ப என்ன பண்றான், சம்பளம் கொடுத்து தன்னோட வயல்ல கால் வைக்க சொல்ற ஒருவர் தான் ஊர் பொது குளத்துல கால் வைக்க கூடாதுன்னு கத்தி எடுத்துட்டு வராருக்கும் போது அங்க தேவை தீர்மானிக்குது, இங்க தேவை தீர்மானிக்குது. அப்ப இந்த தேவை தீர்மானிப்பு உருவாகுது. நீங்க எல்லாம் மனம் எல்லாம் சட்டம் மாற மாட்டாங்க, அதுக்குதான் சட்டம் கொண்டு வரும்னு நம்ம சொல்றோம். அப்ப நீங்க மனம் மாறுவதற்கு ஒண்ணு கடுமையான சட்டங்கள், அது சட்டம் பண்ணிட முடியாது. இன்னொன்னு, இதை மாறுவது மூலமாக அவனுக்கு ஒரு லாபம் இருக்கு. ஒன்னு நஷ்டம் இருக்கணும், இல்ல லாபம் இருக்கணும். அதை நம்ம நடைமுறைப்படுத்துறது. அப்போ தனி கிராமங்களை உருவாக்குவது. எந்த கிராமம் வந்து தீண்டாமை இல்லாமல் ஊரு வேறு சேரி ஊர்ல ஊருன்னு ஒண்ணு இருக்கு மேடம், சேரின்னு ஒண்ணு இந்தியா முழுக்க இருக்கு. இந்திய தேசிய அடையாளமாக எல்லாம் நீங்க உத்தரப்பிரதேசத்துல போனா எப்படி இருக்கு அப்படித்தான் நம்ம ஊர்ல இருக்கு. உள்ளூர் எல்லா ஊருக்கும் அடையாளமா இருக்குது. அப்ப இப்படி ஒண்ணு இருக்கும்போது நீங்க ஜாதி சாதாரணமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னால் ஊரும் சேரியும் எப்படி இருந்ததோ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமா, மன்னர் எப்படி அப்படிதான் இருக்குது. மன்னரையும் பார்த்துருச்சு, முகலாயரையும் பார்த்துருச்சு, பிரிட்டிஷாரையும் பார்த்துருச்சு, எல்லாரையும் பார்த்துருச்சு. ஆனாலும் அந்த சிஸ்டம் மாற்றவே முடியல. அப்ப அதை மாத்தினாதான் அதை நீங்க மாற்ற முடியும். அதை மாற்றத்துக்கு யாரும் கை வைக்க விரும்பல, எந்த அரசும் அதை விரும்பவே இல்லை. அப்போ மாறாக அதை பயன்படுத்துறதுக்கு விரும்புறாங்க. முதலாளித்துவ சமூக அமைப்பு அவன் தன்னோட விஷயங்களுக்கு இப்ப வந்து பெண்களுக்காக ஒரு தண்டனை கொண்டு வந்தாருன்னா அவன் ஒரு மனிதாபிமான பார்த்தான், அவன் கொள்ளடிக்க வந்தான். நல்ல அவனோட நோக்கம் அது கிடையாது. இங்க இருக்கிற தலித் மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்களுக்கு நல்லது செய்யணுங்கலாம் நோக்கம் அவனோட கிடையாது. வரும்போது ஒரு அடிப்படையில் பார்த்தான்னா அவன் ஒரு கொள்ளடிக்கிறவன் தான். வீட்டுக்குள்ள ஓட்ட பிடிச்சி ஒருத்தவன் உள்ள இறங்குறான், ஒரு திருட உள்ள இறங்க ஒரு வீட்டுக்குள்ள இறங்குறான். இறங்கி பீரோ திறந்தா அந்த பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு பொம்பளை குய்ய முறியன்னு கத்துது. ஐயோ என்னை கொல்றான், காப்பாத்துங்க. கொள்ளடிக்கிற பீரோ முடிட்டு போய் பார்த்தா அங்க வீட்டுக்காரன் கழுத்துல கத்தி வச்சு குத்த போறான். திருடன் என்ன பண்றான், கொள்ளடிக்கிறத விட்டுட்டு அந்த பொம்பளை அந்த அவன் தலைமையிலேயே தட்டி உடனே திருட்டு பயில என்னோட மோசம், நானும் திருடதான் வந்து குலகார பயிலையா இருக்கட்டும், அவனை தட்டி விட்டு அந்த கும்பலை காப்பாத்துறான்ல, அவன் தான் வெள்ளக்காரன் அதுதான் பண்ணான். அவனோட ரோல் அவ்வளவுதான். அப்ப இந்த ஊர் வேறு சேரி வேறுங்கிறதுக்கு நீங்க தனி ஸ்கீம் போடணும். எந்த கிராமம் ஊர் வேறு சேரி வேறு இல்லாம இருக்கிறதோ, எந்த கிராமத்தில் பொது கிணறு இருக்கிறதோ, எந்த கிராமத்தில் பொது சுடுகாடு இருக்கிறதோ அது சிறப்பு கிராமமாக அறிவிக்கிறேன்னு அரசு ஸ்கீம் கொண்டு வரணும். அப்படி அறிவிப்பதனால என்னன்னா பேங்க்ல வட்டி கம்மியா கிடைக்கும், கரண்ட் பில் கம்மியா இருக்கும் ஊருக்கு. இது மாதிரி லாபம் வந்தா முன்னுக்கு வருவாங்க. இங்க வந்து தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா நீங்க கடைபிடிச்சுன்னா கரண்ட் பில் உனக்கு அதிகமா இருக்கும். அதிகமா இருக்குன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, அரசுகள் கட்சிகள் பண்ண மாட்டாங்க, பாதிப்பும் வரும். நீங்க பண்றவங்களுக்கு சிறப்பு கொடுக்கலாம். இந்த ஊர்ல வந்து நீங்க வட்டி கம்மியா கட்டலாம், காலேஜ்ல பசங்களை வந்து இடஒதுக்கீட்டுல கூடுதலா சீட்டு கொடுப்போம், ஃபீஸ் கம்மியா கட்டலாம், கரண்ட் பில் பாதி தான் வரும்னு சொன்னீங்கன்னா இந்த தீவிரத்தன்மை தேவை கருதி தான் மாறுமே தவிர இயல்பான குணாம்சத்துக்கு மாறாது. இன்னைக்கு கூட பொது வழியில் நகரங்களில் சாதி கம்மியா இருப்பது காரணம் நிர்பந்தம் தான் அதை தீர்மானிக்குது, வேற வழி கிடையாது. அதனால இருக்கிறான், வேற வழி இல்லைன்னா வெளியில வந்து நிற்கும். அதை உருவாக்குறது முக்கியமானதா. இந்த சோசியல் ஹைரார்கி படிநிலைன்றது மிருகங்கள்ல கூட இருக்கு. அந்த மிருகங்கள்ல படிநிலை வந்து இயல்பு சுபாவத்தினால வரும். இது வந்து நல்லா வேட்டையாடும், இது வந்து வேகமா ஓடும் அப்படின்னா சர்வைவல் அதோட அடாப்டபிலிட்டியை பொறுத்து அதுக்கு அந்த பவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இங்க வந்து அந்த தனிநபரோட சுபாவத்தினால எல்லாம் கிடைக்கல. நீங்க யாரு, என்ன, எங்கல இருந்து வரீங்க, உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாருன்றதுல இருந்து வருது. அப்ப இயற்கைக்கு இது விரோதமா தானே இருக்கு. ஆனா நம்ம அதை செயற்கையா ஊக்குவிச்சு மறைமுகமும் வளர்த்துக்கிட்டே வரோம். அப்ப ஆக்சுவலா மெட்டீரியல் இருக்கிற மனிதர்கள், திறமை இருக்கிற மனிதர்களுக்கு இது எதிரானது தானே. ஆமாம். இல்லை மேடம், உங்களுக்கு நீங்க வந்து ஆதிக்க ஜாதியா இருக்கிறாங்க, தனக்கு கீழே அடிமைகள் இருக்கிறாங்க. இப்போ பெண் வந்து ஒரு ஆணுக்கு அடிமையா இருக்கிறா, அது ஆண் ஏன் விட்டு கொடுக்கணும்? அவனுக்கு லாபமா இருக்குல்ல. என்ன சொல்றேன், இதெல்லாம் சமத்துவம்லாம் நம்ம பேச, பாதிக்கப்படுறவங்க தான் சமத்துவம் பேச முடியும். பாதிக்கப்படாதவங்க பேசணும். அவனுக்கு வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு, சமைச்சு கொடுக்கறதுக்கு, போயிட்டு வந்த காலம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கு. அதையே அவன் பிரேக் பண்ணணும்னு ஒரு சாதாரண கேள்வி. அதுல அவனுக்கு லாபம் இருக்கு மேடம், அவன் ஏன் செய்யணும்? அதை அவன் ஒருபோதும் செய்ய மாட்டான். அதே மாதிரி சாதி சிஸ்டத்து தனக்கு கீழே இருக்கிறாங்க, இயல்புடைய பிறப்பில் நான் மேல இருக்கிறேன், இதை ஏன் நான் பிரேக் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஒரு லாபம் இருக்கு அதுல. அப்ப அந்த லாபம் இருக்கிற வரைக்கும் அதை பிரேக் பண்ணவே மாட்டாங்க யாரும். அதனால வந்து நீங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதை கிளந்து எழுந்து மாற்றத்துக்கு கொண்டு வரணுமே தவிர இந்த மனம் மாற்றம் இங்க நிகழாது. அது அவருக்கு தனக்கு நஷ்டம் நினைக்கிறாங்க. இது ரொம்ப எதிர்மறையா இருக்குல்ல. பாதிக்கப்பட்டவர்கள் பவர்லெஸ்ஸா இருக்கிறாங்க, அவங்க எப்படி கிளர்ந்து அதை மாத்துவாங்க? இல்ல மேடம், அது எல்லா இடத்துலயும் அதுதான் நடக்குது. நீங்க எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்டவங்க பவர்லெஸ்ஸா தான் இருக்கிறாங்க. அதிகாரத்தை நோக்கியான பயணம் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் ஒண்ணு சேர்ந்து மாற்றதா இது வரைக்கும் நடந்திருக்கு. இன்னைக்கும் சாதி சிஸ்டத்தில் கிடைச்சிருக்கிற உரிமை என்பது அந்த பக்கத்துல அந்த குரல்னால தான் வந்திருக்கு. அதுக்கான போராட்டம், அதற்கான முன்முயற்சிகள் எடுத்து சட்டம் கொண்டு வந்ததுக்கு உட்பட தான் வந்திருக்கு. பெண்களுக்கான விஷயத்தை இன்னைக்கு மாற்றம் கூட. இதுல இன்னொரு சிறப்பு விஷயம் சொல்லணும் சார். இப்ப பெரியார் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அவர் ஒன்றும் தாழ்ந்த ஜாதி எல்லாம் கிடையாது. அவர் ஆம்பளை, அவருக்கு பிறப்பிலேயே எல்லா சலுகைகளும் இருக்கு. அவர் வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்திருந்தாலே அவர் மைனரா இருந்திருக்கலாம்.
ஆனா அந்த சமூகத்துல பிறந்தவருக்கு தான் இல்ல நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் பார்த்தாது, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேன்னு நினைக்கிறாரு. அந்த எண்ணம் இன்னும் கொஞ்சம் பரவலா இருக்கலாம்ல. ஏன் அது பரவலா இல்ல பரவலாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இல்ல மேடம், இத்தனை நூற்றாண்டுல நம்ம பெரியார் ஒருத்தர் தானே சொல்றோம். அது சரி. அது சமூக மாற்றத்தில் இயங்குற தலைவர்கள் அப்படி எப்பயாவது அரிதா தான் கிடைக்கிறாங்க. நம்ம அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆளுமை மிக்கவங்க தான். இப்ப என்ன ஒரு ஆண் வந்து என்ன பெரியார் இல்லைன்னா நான் இப்படித்தான் இருந்திருப்பேன், பெண்களுக்கு எதிராக தான் பேசியிருப்பேன், சாதி ரீதியாகவும் பெரியார் இல்லைன்னா நானும் அருவா வச்சுட்டு தான் நின்றுருப்பேன். அப்ப அந்த மாற்றத்தை அவங்க சமூகத்துல விதைக்கிறாங்கல்ல, அந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. அது வந்து அறிவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நேர்மையான முற்போக்கு பாத்திரம் வைக்கிற ஒரு ரோலா இருக்கும். அது சமூகத்தில் பெரிய மாற்றத்தை வளர்த்துறாது. அதான் சொன்ன தேவை. ரயில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது, சினிமா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது, போக்குவரத்து உருவாக்குது, முதலாளித்துவ சாதனங்கள் தேவையை உருவாக்குது. அந்த தேவை வந்து வேற வழி இல்லாத சமூக மாற்றத்தை நிகழ்த்தது. பாத்தீங்களா? அது போல ஒரு மாற்றம் தான் நிகழ்த்துமே தவிர இது ரொம்ப பெரியார் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா நடந்திருக்காது. ஒரு எங்கேயோ ஒரு எல்லாம் சேர்ந்து அமைஞ்சது முடியாது. அம்பேத்கர் மட்டும் செய்யறாருன்னா நடக்காது. அப்ப என்னன்னா அன்னைக்கு வெள்ளக்கார ஆட்சி இருந்ததுனாலதான் சாத்தியமாச்சு. இப்ப பெரியார் அம்பேத்கர் ரோல் வெள்ளக்காரனை கழிச்சு எடுத்துட்டீங்கன்னா அவங்க ரோல் அவங்க உயிரோட இருந்துக்க முடியாது. இப்ப ஜோதிபாய் பூலே பத்தி நம்ம ஏன் பேசுறோம், சாவித்திரி பூலே எப்படின்னு பேசுறோம்னா, ஜோதிபாய் பூலே அப்படி வந்து சொந்த ஜாதிக்கு எதிராகவும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் பெரியாருக்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னாலே அவர் செஞ்சாருன்னா எவ்வளவு மூர்க்கமான சமூகத்தை செஞ்சாருன்னா அன்னைக்கு வெள்ளக்கார கவர்மெண்ட் இருந்தனாலதான் செய்ய முடிஞ்சது. இல்லைன்னா உயிரோட முடிஞ்சிருப்பாங்க. பேஷ்வா கவர்மெண்ட்ல இது செய்திருக்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப என்னன்னா வெளியில வேற ஒரு சோர்ஸ் சமூக மாற்றத்துக்கு ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இருந்தாதான் இங்க மாற்றம் நிகழும். அப்ப அது சமூகத்துல அதுதான் நீங்க வந்து பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கு பிற்பாடு தான் கல்வியில் புரட்சி வருது. அதுக்கு முன்னாடி இங்க கல்வி வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. நீங்க ஒடுக்குமுறைக்கு உள்ளார இந்த இந்திய சமூக அமைப்புல இப்ப சாதிய ரீதியா பாதிக்கப்பட்டது பேசணும். கல்வி உரிமைங்கிறது பண்ணை அடிமையா இருக்கிற ஒரு தலித்துக்கு மட்டும் இல்ல, பண்ணையாருக்கு கிடையாது. 500 ஏக்கர் வச்சிருக்கும் கல்வி கிடையாது, அவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கும் கல்வி கிடையாது. இந்த சிஸ்டம் எப்படி நடந்தது? உனதான் பணம் இருக்குல்ல, நீ படிக்க வேண்டியதானே. அது திட்டு தடை செய்யப்பட்டது சூத்திரர்களுக்கு. நீ மன்னனா இருந்தாலும் கல்வி கிடையாது. மன்னனுக்கு ஒரே ஒரு கல்வி தான். இந்த 4 வருடத்தில் அவனுக்கு வந்து சத்திரியருக்கு வந்து வெறும் வில்வித்தை சண்டை பயிற்சி தான், பல்ட்டி தான். அவனுக்கு அறிவெல்லாம் கிடையாது. எந்த மன்னனாவது கவிதை எழுதியிருக்கான், கதை எழுதியிருக்கான், புத்தகம் எழுதியிருக்கான்னு பாத்தீங்களா? அதுக்கான அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அது பார்ப்பனருக்கான கல்வி, அதை படிக்கிறது தண்டனைக்குரியதுன்னு வச்சிருக்கா, அதை தான் இருக்கிறான். அது மாதிரி வைசியருக்கான கல்வி, வைசியர் கல்வியை வந்து மத்தவங்க யாரும் படிக்க மாட்டாங்க, கீழே இருக்கிறவங்க படிக்க மாட்டாங்க. ஆனா பார்ப்பனர் ஒரு சத்திரிய கல்வியை படிக்கலாம். துரோணாச்சாரியர் ஒரு பார்ப்பனர் தான், அவர் தான் வில்வித்தையை கற்றுக் கொடுக்குது. ஆனா அர்ஜுனன் வந்து போய் மேல் ஒரு கல்வி படிச்சிடக்கூடாது, பார்ப்பனர் கல்வியை படிச்சிடக்கூடாது. அதே மாதிரி வைசியரா இருக்கிறவரு சத்திரியர் கல்வியை பார்ப்பனர் கல்வி படித்த தண்டனைக்குரியது. கடைசியா இருக்க சூத்திரங்கள் எதுவுமே படிக்க கூடாது, வரல கட்டி கொடுக்கணும். மகாபாரதம் ராமாயணத்தை தலையை வெட்டுவாங்க. ஒண்ணுமே நீங்க வந்து ராமாயணத்துல கூட ராமன் அடுத்த ஒரு பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டா அதனால கொண்டுட்டான்றான், சரிதான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூர்பனகை அடுத்த ஒரு கணவன் ஆசைப்பட்டான் அதனால மூக்க அறுத்துட்டாங்கிறீங்க, ஏதோ நியாயம் வச்சுக்கோங்க. நம்ம பார்த்து கூட போல சமூகம் யார் கொண்டாடி கையை பிடிச்சிருந்தா இந்த கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க ஏதாவது என்ன சொல்றேன்னா, ஒருவனை தண்டிப்பதற்கு நீங்க காரணம் கூட சொல்ல மாட்டீங்க, மத்ததுக்கு கூட காரணம் சொல்றீங்க. மாறல சம்பவம்னு வந்து நீங்க தலையை வெட்டுறீங்க, ஒண்ணுமே பண்ணல, விசாரிக்க கூட இல்ல. போறீங்க காட்டுல ஒருத்தர் தவம் பண்றான், அவன் என்ன பண்ணான், நீங்க தவம் பண்ணது ஒரு குத்தமா என்ன, ஒண்ணுமே தெரியாது அப்பாவே, அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியாது. நீ மேல் வர்ணத்தின் கல்வியை மேல் வர்ணத்தை விடவும் சிறப்பாக படிக்கிறவனா இருந்தாலும் தண்டனைக்குரியதுன்னு இருக்குது. அதான் அந்த கடமையை மன்னர் நிறைவேற்றுறாரு ராமனா போய். இது வந்து புராண கதைகளாக இம்ப்ளிமெண்ட் ஆகாது. நீங்க விஷயத்துல மேடம் முக்கியமான விஷயம், ஏன் நம்ம தமிழ் சமூகம் தானே, நீங்க சங்க இலக்கியங்கிறோம், சிலப்பதிகாரங்கிறோம், அந்த கதை இந்த கதை எல்லாம் சொல்றோம்ல, ஏன் கிராமத்துல எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு யாருக்கும் சிலப்பதிகாரம் தெரியல, திருக்குறள் தெரியல, எப்படி ராமாயணம் தெரியுது, மகாபாரதம் தெரியுது? ராமாயணம் மகாபாரதம் நம்ம ஊர் கதாபாத்திரம் பேர் கிடையாது. நீங்க டப்பிங் சீரியல் பாக்குறீங்கல்ல, எப்படி நடந்தது அது? அப்புறம் ஏன் வந்து தெருக்கூத்துன்னு ஒண்ணு நடந்தா ஊர்ல எழுத படிக்க தெரியாத ஆர்டர் பிரகாரம் நடக்குது. இந்த கதை மகாபாரத கதை நடக்குது, ராமாயண கதை நடக்குது. இது எப்படி நடந்தது? இது ஃபண்டட், இதுதான் பிளான் பண்ணி நடக்குது. ஃபண்டட் பை தி கிங், ராஜா. ஆமா, ராஜாக்களை மாற்றுவது, பார்ப்பனியம் ராஜாக்களை மாற்றி ராஜராஜ சோழன் ஹையர் பண்ணிருக்காங்க. ராஜராஜ சோழன் பாரத ஃபண்டுன்னு ஒண்ணு கொடுக்குறாரு, மகாபாரத விருத்தி கதைன்னு கொடுக்குறாரு. நீங்க இந்த கதா காலேஜ் முறைன்னு பாத்துருக்கீங்களா? அது எப்படி வந்தது? கதா காலட்சத்துல என்ன சிலப்பதிகாரம் சொன்னாங்களா, திருக்குறள் சொன்னாங்களா, நன்னூல் சொன்னாங்களா, எது சொன்னாங்க? மகாபாரத ராமாயணம். அதுக்கு மன்னர் தானே கொடுத்தான். ஏன் தேவார திருவாசம் கூட சொல்லியே, பக்தி இலக்கியம் கூட சொல்லியே. அப்ப ஏன் மகாபாரதம் ராமாயணம் சொல்லப்பட்டதுன்னா அது பக்திக்காக மட்டும் சொல்லப்படுது இல்ல. நீங்க 4 வருடத்தோட சட்டம் இருக்குல்ல மேடம், அதுக்கான திரைக்கதை வடிவம், ஒவ்வொரு ஜாதியோட ரோல் சமூகத்துல என்னங்கிறத அவன்கிட்ட கதை எழுதி அதை பிரச்சாரம் பண்ண சொல்றது. அப்ப அவன் ரோல் என்ன அப்படிங்கிறது தான் ராமன் காட்டுல இருந்து கிளம்பி
வீட்டுல இருந்து கிளம்பி காட்டுக்கு வந்து ஒவ்வொரு சமூகமா பார்த்துட்டு போறது என்னன்னா கேரக்டர் போடுறான் நாள் வர்றதுக்கு. அது எதுவும் சுவாரஸ்யமான கதை மாதிரி தெரியலாம், இது பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான்னு. அதை என்ன பண்றான்னா ஜஸ்டிஃபை பண்ணி போறான். எந்தெந்த ஜாதிக்கு என்னென்ன ரோல், அவனை அப்படி அங்கங்க பாக்குறது, அவனை அப்படி அப்ளை பண்றதுன்னு இருக்கு. இவன் போறதே பொண்டாட்டியை தேடி இன்னொருத்த கூட்டு போயிட்டான்னு. அப்போ தன் மனைவியை ஒருத்தர் கூட்டு போயிட்டாங்கிறதுக்கு தலை வெட்டுறான். போற வழியில சூப்பனைக்க பாக்குறான். அவ வந்து தன் மீது பிரியப்பட்டான், மூக்கறுத்துட்டானு அண்ணன் தம்பியும். தன் மீது காதலை தான் சொன்னான். அவன் காதலை சொன்னா பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே. அதுக்கு நீ மூக்கறுப்பியா? சரி, அது மூக்கறுத்து நியாயம்னு சொன்னா, காதலை சொன்னதுக்கே மூக்கறுக்குறேன்னா இன்னொரு மனைவி இன்னொரு ஆணோட உறவு கொள்றான். அகல்யே சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. இந்த அரசியல் இருக்குங்கிற சூர்பனகைக்கு ஒரு நியாயம், அகலிகைக்கு ஒரு நியாயம். அகலிகை பத்தி ஓஹோன்னு பேசுறாங்க நவீன இலக்கியவாதிகள், அறிவாளிகள் எல்லாம். சூர்பனகையோட ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அகலிகைக்கு ஒரு நியாயம் பண்ணிருக்காரு சூர்பனகை எதிராக. அவ காதலை சொன்னவளுக்கு மூக்க இருக்கிற, இவ கிளவியை செய்திருக்கிறா. இந்த புருஷனை விட்டுட்டு இன்னொரு, இதெல்லாம் தப்பு இல்லம்மா வாமா அப்படி தட்டி கொடுத்துட்டு போற இவன் தான் காதலை சொன்னது மூக்க இருக்கிறான். அப்ப என்ன ரோல்? அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம், இந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம், வேற இனத்தை சேர்ந்த இருக்குது. அதே மாதிரிதான் நீங்க தன் மனைவியை கூட்டு போன ராவணன் அடுத்த மனைவியை கூட்டு போயிட்டாங்கன்னு தலையை விட்டுட்டார். ஆனா அதே புராண கதைகள்ல இந்திரனோட ஃபுல் டைம் வேலையா தான். யாரும் தலையை வெட்டல இருக்கு. இந்திரன் தலையை வெட்டலங்கிறது இல்ல, அவன் தேவேந்திரனின் தலைவன். அவனோட வேலையை அடுத்த மனைவியோட உறவு கொள்வதும். அது மட்டும் இல்ல, ஒரு 3 பெண்களை வைத்துக் கொண்டு அடுத்த ஆண்கள் தவத்தை கழிச்சு அவனை வந்து எல்லாம் பண்றது, எல்லா வேலையும் பார்த்திருக்கான். அப்ப அவனை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? தேவேந்திரன் தலைவன் சொல்றீங்களா? இந்த அரசியல் அதுக்குள்ள இருக்கு. அப்ப ராமாயணம்ன்றது யார் யாருக்கு என்னென்ன படிநிலை, மகாபாரதம் அதுதான். வர்ண ரீதியாக யாராருக்கு என்ன ரோலுங்கிறது படிக்க முடியாது. வேதம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது கதை வடிவமா சொல்லி அவன் கேரக்டர். அதனாலதான் மக்கள் மத்தியில் அது ஊறி போயிருக்கு. நீங்க ராமாயண கதைக்கு இப்போ நீங்க சொல்றீங்களா தலைமுறை எவனாவது போய் ராமாயணம் படிச்சிருக்கானா? இங்க எவனுக்கும் தெரியாது. ஆனா எல்லாருக்கும் ராமாயண கதை தெரியுது இல்ல? எப்படி தெரியுது? இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாம் ராமாயணம் தெரியல சார். ராமாயணம் சன் டிவில போட்டுக்கிட்டு இருக்கா, ஏதாவது ஒரு வகையில அது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கு மேடம். இப்ப ட்ரெயின் வந்து எல்லாத்தையும் மாத்தின மாதிரி இன்டர்நேஷனல் மீடியா இந்தியாவுக்கு வந்துருச்சு சார். நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல மத்த சேனல் அதெல்லாம் இருக்கு மேடம். நீங்க சொல்லலாம். இப்ப சேட்டலைட் சேனல் இந்தியாவில் நடக்குது. எவ்வளவு சேட்டலைட் சேனல் எடுத்துக்க நான் உங்ககிட்ட கேட்கறேன். சேட்டலைட் சேனலோட ஆபீஸ் கார்பரேட் தரமா அமெரிக்கால இருக்க மாதிரி இருக்கு. எல்லா ஆபீஸும் நான் போயிருக்கேன். ப்ரோக்ராம் என்னாவது ஒன்று சொல்லுங்க. 2000 வருஷம் பழசு. ராமாயணம் ஓடுது, நாடகம் ஓடுது, ஜோசியம் ஓடுது, சமையல் ஓடுது. ஏதாவது ஒண்ணு நல்ல ப்ரோக்ராம் சொல்லுங்க. என்ன இருக்கு? 2000 வருஷம் பழசு கூட ஆபீஸ் தான் கார்பரேட்டா இருக்குது. இதெல்லாம் பாக்குறது மேபி வேற ஜெனரேஷன் விமன் பாக்குறாங்க சார். தற்சமயத்துல பெண்கள் இப்ப வந்து படிச்சு வேலைக்கு போறதா இருக்கிறாங்க. இன்னைக்கு நாடகம் இருக்கிறதுலே அதிகமா ஓடுறது நாடகம் தான் மேடம். இதெல்லாம் பாக்குறது எந்த வயசு பெண்கள்? எல்லா வயசு, அந்தந்த நேர சூழலை பொறுத்து பாக்குறாங்க. நேரம் வீட்டுல யாரு இருக்குதோ அவங்க எல்லாம் பாக்குறாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பாக்குறாங்க. வீட்டுல அதிக நேரம் இருப்பவர்கள் யாரோ அவர்களெல்லாம் அதை பாக்குறாங்க. இதுல வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, பாலினமும் கிடையாது. ஆம்பளையும் பாக்குற பொம்பளையும் பாக்குற. ஒரு படித்த பெண்ணு ரொம்ப இருக்கிற பெண்ணு எனக்கு வேலையெல்லாம் வேணாப்பா நிம்மதியா வீட்டுல இருக்கு சீரியல்ஸ் பாடுக்கு வந்து சீரியல் பாக்குறதுக்கு வந்திருக்காரு. வீட்டுல அதிக நேரம் இருக்கிறவங்க சீரியல் பாக்குறாங்க, ஜோசியம் பாக்குறாங்க, சமையல் குறிப்பு பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல மேடம், ஒரு கிராமத்துல ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பாட்டி அடிக்கடி தன் குழந்தைக்கு அடிபட்டு போகுதுங்கிறதுனால மந்திரிச்சு ஒரு கருப்பு கயிறு காலில் கட்டினான். அந்த போலதான் கட்டணும், படிப்பறிவே கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்துருக்கு கருப்பு கயிறு? அந்த கருப்பு கயிறு யாரு வேற கட்டணும்? யார் கட்டி? நீங்க சொல்றா படிச்சவங்க எல்லாம் கூட கட்டி, படிச்சவங்க இல்ல மேடம், மாடல் கட்டுறாங்க. நவீனமா நீங்க சொல்றீங்க ஹைடெக்கா மாடல், கையில கருப்பு. அது எங்க கட்டினது? எங்கேயோ எழுத தெரியும் பாட்டி, இது கட்டிக்கமா காத்து கருப்பு பண்ணாது கட்டி விட்டது. அதுதான் மேடம் இந்த உடல்நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்க உயிர் பயம் ஜோதிடம்ங்கிறதுல அதுலதான் வாழுது. நீங்க டாக்டரா இருந்து இவ்வளவு மெனக்கட்டு படிச்சு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஜோசியக்காரன் சொல்றது கேட்ட மாட்டாங்க. அவன் கடைசியா ஒரு சாய்ஸ் வைப்பான். ஜோசியக்காரர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு துரும்பு சீட்டு எடுப்பான். இதை மட்டும் செய்யலன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்துட்டான்னு வச்சுங்க, நீ அவன் காலில் விழுந்துருவீங்க. எவ்வளவு பெரிய ஆளாலும் விழுந்துருவீங்க. இந்த மாதிரியான தாக்குதல்ல தான் அது ஓடுது. குழந்தைக்கு தாக்குதல், அப்புறம் அப்பா மாரடைப்பு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், ஏதாவது ஒன்று சொல்லி நடைமுறையில் அது ஓடிக்கிட்டே இருக்கு. தன்னோட உடல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நஷ்டம் வந்துருப்போங்கிற பயத்துக்கு மனிதர்களோட பயத்தை அவங்க பயன்படுத்தி ரொம்ப எளிமையா இருக்குல்ல மேடம். சும்மா ஒரு கயிறை கட்டிக்கிறதுல என்ன இருக்குங்கிறது, எந்த செலவும் இல்லை, எதுவும் இல்லை, இது கட்டினா எல்லாம் நடக்கும்னா கட்டி வைங்கிறதும், அது ஒரு இது கட்டினதுக்கு அப்புறம் பரவாயில்லையேங்கிற எண்ணம் அது உருவாகுது. ஏதோ ஒன்று நடந்தாலும் அதோட ரிலேட் பண்ணிக்கிறது இல்ல, ரொம்ப ஈஸியா. நீங்க கயிறுன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இப்ப கலர் கலரா கயிறு காலேஜுக்கு கட்டிட்டு போக கூடாது, முகத்துல எல்லாம் எதுவும் தடயங்கள் வச்சுக்க கூடாது, இவங்க இந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் வெளியில காட்டிக்க கூடாது, எல்லாரும் ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் சட்டமா கொண்டு வந்தாலும் சில ஜாதி சங்கங்கள், சில மதத்தை காப்பாத்துற கட்சிகள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது எங்க அடையாளம், எங்க ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. உங்க கருத்து? ஆமா, தவறு தானே மேடம் சொல்லுவாங்க. அதனால பாதிப்பு தான் அதை விடுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேசினாலும் மேடம், தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு ஜாதி கட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது.
எவ்வளவு பெரியசா இருந்தாலும் ஒரு ஜாதி சங்க தலைவரா இருக்கிறவரு ஒரு 2 சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிற சூழல் தான் மெஜாரிட்டியா இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்னன்னா எல்லா சமூகத்துக்கும் பொதுவான நபரைத்தான் இங்க வந்து தலைமைக்கு கொண்டு வராங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஜாதி சங்க தலைவர் அந்த ஜாதியில பிரமுகரா இருந்தாலும் தமிழின் பொது சமூக தலைவராக எப்பவுமே வந்தது கிடையாது. எப்ப இருந்தாலும் சரிங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருந்தாலும் கூட அந்த பகுதியில இருந்திருக்கார தவிர நீங்க யாருன்னே தெரியாது, நீங்க ஜாதி யாரும் தெரியாதவர்கள் தான் தமிழர்கள் தலைவராக இருக்கிறாங்க. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் கலைஞர் குடும்பம் பின்னணி இல்லைன்னா அவர் என்ன சாதி தெரியாதனாலதான் எல்லா சாதிக்காரும் ஏத்துக்கிறாங்க. நீங்க ராமதாஸ் ரொம்ப நாளா கட்சி தலித் தலைமை விட்டுருங்க, ராமதாஸ் ரொம்ப நாளா நடத்துறாரு, ஆனாலும் திருப்பி அவர் கட்சி மற்ற ஜாதிகள் வன்னியர் தலித் மக்களை விட்டுருங்க, வேற எந்த ஜாதிக்காரும் தலைவர் ஏத்துக்க மாட்டாங்க. எந்த ஜாதி சங்கம் லைம் லைட்டுக்கு வர முடியாது. அவங்களுக்கு வந்து ஆவரேஜா உடனடி நிவாரணமா அவங்க தவிர பொது கருத்து என்பதில் யாருக்கு ஜாதி பின்புலம் இல்லையோ அந்த பின்புலத்தை தான் ரஜினிகாந்தின் வெற்றிக்கு பின்புலத்தில் அவர் என்ன ஜாதின்னு தெரியாததுதான் முக்கிய வினையாற்றுது. சிவாஜி கணேசனின் அரசியல் தோல்விக்கு அவர் ஜாதி ஒரு வினையாற்றுச்சு. எம்ஜிஆருக்கு பின்புலத்துல வந்து அவர் ஜாதி பின்புலம் இல்ல, எம்ஜிஆருக்கு ஒரு ஜாதி இருந்தால் பின்புலம் விழுந்திருக்கும். இது எல்லாம் சினிமாவில் இருந்து அரசியல் வரைக்கும் அது நிகழுது. அப்போ இந்த பின்புலம் வந்து மிக முக்கியமா இருக்கு. இவங்க எவ்வளவு சொன்னாலும் பொதுத்தளம்னு பெரியாரும் திராவிட இயக்கம் உண்டாக்கி வச்சிருக்கிறது இங்க இருக்குது. மற்ற மாநில வட மாநிலம் இல்ல, நீங்க பக்கத்து இந்த 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஆந்திரா போனீங்கன்னாலே ரெட்டியார் நாயுடு மட்டும் தாங்க, வேற யாருமே வர முடியாது. அதிகாரத்தில் நாயுடு ரெட்டியார் இவங்க 2 பேர் தான் வருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அது கிடையாது. எந்த பெரும்பான்மை சாதியோ அல்லது எந்த சாதி பின்புலம் இருக்கிறவர்களோ இங்க அதிகாரத்துக்கு வர முடியாது. சாதி அடையாளம் அந்த ஊர்ல சில்லறையா கலாட்டா பண்ணலாமே, அரசியல் பொது சமூகத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க வந்து சிவாஜி வந்து தன் சாதிக்காரன்னு அடையாளப்படுத்திக்கிட்டாலும் எல்லாம் இருந்தாலும் கூட ஓட்டு போட சொன்னா எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க. சிவாஜி ஓட்டு போடல. அவ்வளவு முக்குளத்தோர் சமூக மக்கள் தேவருக்கே ஓட்டு போடல, எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க, திமுக ஓட்டு போட்டாங்க. அப்ப மரியாதைக்குரிய தலைவர் என்பது பொது சமூகத்தில் தேர்தல் வெற்றிக்காக ஓட்டு போடுறதுங்கிறது பொதுமக்களோட பொது சிந்தனைக்குள்ளார திராவிட இயக்கம் அப்படி கட்டமைச்சிருக்கு. இது எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதது. ஆனா இங்க வந்து மற்ற மாநில மாதிரி இருந்தா இன்னும் மோசமான வன்முறையா இருக்கும். இன்னைக்கு 1-2 தலித் வன்முறை வெளியே வரும்போது அதை பொது சமூகம் கண்டிப்பது இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும்தான். தலித் அல்லாதவர்கள் மற்ற மாநிலங்கள் கிடையாது. அந்த சாதி சமூக மக்கள் தான் போராடணும், அவங்க தான் வரணும். பொது சமூகம் பொது இயக்கம்ங்கிறது பெரும்பான்மை எந்த மாநிலங்களும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அந்த கோபி சுதாகர்னு ஒரு வீடியோ போட்டுருக்காங்கல்ல, அது ட்ரெண்ட் ஆயிருக்குல்ல. எவ்வளவு இது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய வீடியோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆனதே கிடையாது. அது பின்னணியில சினிமா பேஸ்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் பேஸ்ட் அரசியல் பின்புலமும் கிடையாது. தமிழ் பொதுமக்கள் இதை விரும்பல, இந்த மாதிரி ஜாதி அடையாளங்களை விரும்பல. அது அவங்கவுங்க செல்வா பொது அடையாளத்தை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நியாயம் தானேங்கிற கண்ணோட்டம் இருக்கதான் செய்யுது. அதோட பயணிக்கிறது அந்த கூறுகளோடு சேர்ந்து இயங்குவது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அப்ப இந்த ஜாதி கட்சிகளை தனிமைப்படுத்துவதும் ஜாதி கட்சி தங்க தலைவராக இருக்கிறது அதிகாரத்துக்கு வர முடியாத வரைக்கும் நிக்குது. ஆனா அதிகாரம் தீர்மானிக்கிறதுக்கு 2 சீட்டு வாங்கிட்டா தீர்மானிக்கலாங்கிற எல்லாரும் ஓடுது. அதையும் கழட்டி விட்டுட்டா இந்த தம்பிகள் தீவிரமா குறையறதுக்கு அதிக வாய்ப்பு. ஸோ இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புறது, நீங்க படிக்கிறீங்கன்னா நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது உண்மையா நடந்துக்குங்க. நீங்க பெரிய முற்போக்காளராக இருக்கணும், அம்பேத்கர் பெரியார் சாதி ஒழிப்புலாம் இருக்கணும். நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்க அறிவியல் என்ன சொல்லிக் கொடுக்குது, உங்க குடும்பமும் சமூகமும் சொல்லிக் கொடுக்கறத உங்க அறிவியலோட பொருத்தி பாருங்க. நேர்மை அதுதான் குறைந்த. அப்ப எதுக்கு நீ படிக்கிறது? நீ எந்த வகையிலும் உனக்கு வாழ்க்கையில பயன்படாதது. நீ ஒரு விஷயத்த நீ செய்வதன் மூலமாக நீ படித்த கல்விக்கு தொடர்பற்று இருக்குது, அதுக்கு எதிராக இருக்குது, எந்த வகையிலும் உனக்கு பயன்படல, அதையே நீ ஃபாலோ பண்ற. அது சாதியா இருந்தாலும் மூடநம்பிக்கையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீ படிக்கிறதுன்னு ஒரு கல்வி படிக்கிறது இல்ல, அது வேலை வாய்ப்பு அதுக்கு மட்டும் இல்ல. அந்த கல்வி சயின்ஸ் படிக்கிறன்னா அந்த சயின்ஸ் என்ன சொல்லிச்சோ அதை நீ வந்து உன்னோட வாழ்வியெல்லாம் யோசிச்சு பாரு. சமூகத்தில் சரியா இருக்கா, கருத்து அதற்கு தக ஆமா நீ அது பொருத்தமா இருக்குதாங்கிறத பொருத்தி பாக்குறதும். அதே மாதிரி பாலின சமத்துவம் குறித்து பாடத்திட்டங்களை பாலின சமத்துவம் ஜாதிகள் குறித்தான ஜாதியற்ற ஒரு கல்வி முறை இதையெல்லாம் ஒரு தீவிரப்படுத்துவதுங்கிறது இன்னும் தேவையானதா இருக்குது. பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஆரம்ப பள்ளிகள்ல இருந்து கல்லூரி வரைக்கும் இந்த ஜாதி சிஸ்டத்துக்கு எதிரான சிலபஸையும் பாலின சமத்துவம் ஜாதி சமத்துவம்னு சொல்ல முடியாது, ஜாதி சமத்துவத்தை ஒருபோதும் நீங்க ஏற்படுத்த முடியாது. ஜாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தையும் பாலின சமத்துவம்ங்கிறதையும் ஜாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தையும் கொண்ட சிலபஸை நீங்க கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பிறப்பு சார்ந்து பார்ப்பதுங்கிறது இழிவானது. அது பாலினமா இருந்தாலும் ஜாதியா இருந்தாலும் அப்படிங்கிறத ஒரு சிலபஸ்ல இருந்து சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கறது மிக முக்கியமானதா நான் கருதுறேன். அது வந்து வழக்கமா சொல்றது வந்து குழந்தை வளர்ப்பு முறையில கூட பெண் குழந்தை வளர்க்கறதுக்கு ஆண் குழந்தைக்கு வளர்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது, நான் பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கறத விடவும் ஆண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க திரும்ப திரும்ப நீங்க என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களை திருத்துவது, பாதிக்கப்பட்டவர்கிட்ட இருந்து அறிவுரை சமூகமா இருக்குது, அதை முதல்ல அறிவாளிகள் கை பண்ணுங்கிறேன்.
நீங்க பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அறிவுரை சொல்வது, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ற, குட் டச் எது, பேட் டச் எதுன்னு இவனுக்கு சொல்லி பெண் இவ்வளவு சொல்லிக் கொடுக்காது, அவனுக்கு சொல்லிக் கொடு. ஒரு பெண்ணை எப்படி தொடர்றது, பெண்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறத பையனுக்கு சொல்லிக் கொடுங்க வீட்டுல. அதுதான் அவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்க தவிர பாதிக்கப்பட்டவங்களை திருத்துறதும் பாதிக்கப்பட்டவங்கள மாற்றம் கொண்டு வரணுங்கிற இந்த கல்வியாளர்கிட்ட இருக்கிற இந்த கண்ணோட்டத்தை மாத்துறது ரொம்ப முதன்மையானது. இப்ப சமூகத்தையே முக்கிய பணியாற்றுகிற அல்லது கல்வி சார்ந்து, அறிவியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து இயங்குகிறவர்கள் அவங்க ரொம்ப தீவிரமான ஒரு வாசிப்புக்கும் தீவிரமான ஒரு தான் பேசுகிற விஷயத்துக்கு உண்மையா இருப்பதும், வெளியில் இருக்கிற சோர்ஸ் தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம, அதற்காக நம்ம இது சொல்லாம இருக்கக்கூடாது, அதற்காக இதை செய்யாம இருக்கக்கூடாதுங்கிறத தவிர்த்துட்டு இயங்குற தன்மை உள்ள தலைவர்கள் நமக்கு தேவைப்படும். அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அது இளைஞர்கள் அந்த மாதிரி ஆட்களை இளைஞர்கள் ஃபாலோ பண்றதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதையும் பொருட்படுத்த வேண்டியதா இருக்கு. அப்ப தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன கண்ணோட்டத்துல 4 பாயிண்ட் சொல்லுங்களேன். இந்த மாதிரி தலைவரை தேர்ந்தெடுங்க, அப்போ நீங்க கரெக்டா இருப்பீங்க, உங்க மூளை சரியா இருக்குன்றதுக்கு 4 பாயிண்டர் சொல்லு. நம்ம அது இப்ப தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கட்டும், தலைவர்கள் தான் அதை முடிவு பண்ணணும். உருவாகுகிற தலைவர்கள் தான். பெரியாரை தேர்ந்தெடுப்பதற்கு பெரியார் தான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார், அவரோட செயல்பாடு தான். அதனால நீங்க சொன்ன மாதிரி அவர் உண்மையா இருந்தாரு, அவர் வீட்டுக்குள்ளேயே அதை ஃபாலோ பண்ணாரு, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அதை கடைபிடிச்சாரு, அவர் என்ன சொன்னாரோ அதே தான் அவர் எல்லா இடத்துலயும் செய்துட்டு இருந்தாரு. அது ஒரு பாயிண்ட். வேற நீங்க அது இண்டிவிஜுவலா அதை சுருக்க வேண்டாம். அது அவரோட நேர்மைக்காக சொன்னேன். அவர் பொலிட்டிக்கல் பரந்த ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூவா பேசினார். அரசியல் கண்ணோட்டம்ங்கிறது சமூக மாற்றத்துக்கான அரசியல் கண்ணோட்டத்தை அன்னைக்கு இருந்த அரசுகளை பயன்படுத்தி பேசினார். அது ரொம்ப முக்கியமான. பெரியார் புரட்சிகர அரசியல், சீர்திருத்த அரசியல் 2 பயணமும் ஒன்னா பண்ணார். அப்போ அவர் புரட்சிகர பாத்திரத்தை தன் கட்சிக்குள்ளாரும் தன் செயல்பாடுகளில் நிகழ்த்தினாரு. அப்ப சீர்திருத்த பாத்திரத்தை என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு இருக்கிற அரசுகளை பயன்படுத்துறதுல ஒரு சீர்திருத்த பண்ணார். 2 ரோல் பண்ணார். அப்ப நீதி கட்சி கிட்ட போய் அவர் இந்து மத எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு கொடுத்தெல்லாம் பெரியார் பேசல. அது தன்கிட்ட பேசுறாரு. அவங்களா அது தெரியாது, அது செய்யவும் மாட்டாங்க, எல்லாரும் ஜாதி பேரோட இருக்கிறாங்க. அப்ப நீதி கட்சி என்ன பண்ண முடியும்? நீதி கட்சி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், கல்வி மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடு, அதுதான் அவங்க செய்ய முடியும். அதுக்கு பயன்படுத்துறாரு. பின்னால் வந்த காமராஜர் கிட்ட போய் இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, மிக தீவிரமான பெண்ணியம் கொடுத்து எல்லாம் நடைமுறைப்படுத்தி அவர்கிட்ட பேசுறாரு. அது காமராஜருக்கு சம்பந்தம் இல்லாது. காமராஜர் என்ன பண்ண முடியும்? ராஜாஜி முன்ன பள்ளிக்கூடத்தை திறந்தா போதும், அது ஒரு சீர்திருத்த பாத்திரம் பண்ணார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன பண்ணாரு? தன்கிட்ட இருந்து அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம், பெரியார் திமுக பற்றி விமர்சனம் போது இதுதான் பெரியார் இன்றோலா அப்படின்னு திமுக விமர்சிக்கிறதுங்கிறது திமுகவை பெரியாரை புரிந்துக்காத தன்மை. பெரியார் உயிரோட இருக்கும் போதுதான் திமுகங்கிறது அவர்கிட்ட வெளியே உருவான கட்சிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. பெரியார் கருத்திலிருந்து மாறுபட்டு பெரியாரோட கடவுள் மறுப்பு, இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு போன்ற கருத்துக்களில் உடன்பாடு இல்லாமல் தான் வெளியில திமுக உருவாக்கப்பட்டது. அவர் மறைவுக்கு பின்னல்ல, அவரோட கான்ட்ரோவர்சியா இருக்கு. அப்ப அண்ணா வெளியில ஒரு அண்ணாவோட 2 ரோல் இருக்கு. அண்ணா கலைஞர் போகும்போது பெரியாரோடு இருக்கும்போது அவங்க எழுதின பேச்சும் எழுத்தும், பெரியாருக்கு வெளியே அவங்க பேசின எழுத்தும் பேச்சுங்கிறது வேறு வேற இருக்குது. இப்ப சூழல் வரும்போது திராவிட இயக்கம் திமுக எதிர்ப்பாளராக என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியார் கூட இருக்கும்போது எடுத்து போறது பேசி போட்டு அவங்க சொல்றாங்க, அதுவே தவறு. அது அண்ணாவே உடன்பாடு இல்லை. பெரியார் இருக்கும்போது ராமாயண எதிர்ப்பு பேசுறாரு, கட்டமைப்பு கடுமையா பேசுறாரு. வெளியே வந்த பிறகு விநாயகர் பத்தில கடுமையா பேசுறாரு. உள்ள இங்க வந்ததுக்கு திமுக வந்ததுக்கு ஒன்றே குலம் ஒரு உடைய தேவன் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காய். இது திமுகவோட ரோல். திமுக இது பெரியார் பெரியார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்ப திமுக என்ன பண்ண முடியும்னு பார்த்து, அப்ப அங்க இதெல்லாம் சொல்லல, நீ கோயில வேண்டாம் மூடு, நீ சாமி எல்லாம் வேணாம்னு சொல்லு, அதெல்லாம் சொல்லல. நீ அரசியல் இருக்க, அறநிலைத்துறை இருக்கு, என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அர்ச்சகராக்கலாம்ல. அப்போ என்ன பண்றாருன்னா, எல்லாரும் அர்ச்சகராக்கு பக்திக்குள்ள என்ன பண்ண முடியும்? அப்போ நீ என்ன பண்ண முடியும்? திமுக என்ன பண்ண முடியும்? கலைஞர் என்ன பண்ண முடியும்? அண்ணா என்ன பண்ண முடியும்? இவங்க என்ன எல்லா ஜாதியும் அர்ச்சகராக்குன்னு தான் சொன்னாரு தவிர நீ கோயில மூடுன்னு சொல்லல. இந்த ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு. பெரியாரோட ரோல்ல ரொம்ப கிளியரா இருக்கு யாரால் என்ன முடியும் என்பது. வெள்ளக்கார அரசியல இருந்து, நீதி கட்சியில இருந்து, காமராஜர் இருந்து திமுக வரைக்கும் எப்படி அதை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு செய்யலாங்கிற ஒரு ரோல். இன்னொரு ரோல் புரட்சிகர பாத்திரம். சாதி ஒழிப்பு என்பது இந்திய சமூகத்துக்கு புரட்சிகர பாத்திரம். அதுல மிகப்பெரும் மாற்றத்தை இந்தியா கவர்மெண்ட் தான் உருவாக்கியிருக்காரு. வேற யாரும் உருவாங்க? பண்பாட்டு ரீதியா நீங்க கற்பனை செய்து பார்க்க முடியாது. மற்ற ஊர்ல பண்பாட்டு ரீதியா திருமணம் என்பது ஒவ்வொரு வாழ்க்கையில் முதன்மையானது. அந்த திருமணத்தில் பார்ப்பனைய பண்பாடை ஆதிக்க ஜாதிக்காரர்கள், இடைநிலை சாதியில் இருக்கிற ஆதிக்க ஜாதிக்காரர்கள் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதில் மாற்றத்தை உருவாக்குறாங்க. நீங்க யோசிச்சு பார்க்க முடியும். ஒரு புரோகிதம் இல்லாத திருமணம் என்பதை நீங்க எந்த நாட்டிலும் கற்பனை முடியும். ஏன்னா குடும்பமே என்னவாயிடும்? ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பது என்பது மைய புள்ளி, மங்களகரமான காரியம். அந்த திருமணத்தை இப்படி நடத்தணும் என்பதுதான் நிர்ணயிக்கப்பட்டது இந்திய சாதி அமைப்பு முறையில. அதுவும் நான் சொல்றது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ள பார்ப்பனையும் கிடையாது. நீங்க தலித் மக்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பார்ப்பனதை வச்சு கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க, முடியாது. ஆதிக்க ஜாதி தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஓட்டப்படுறாரு. நீ எதுக்கு அவனை வச்சு பண்றன்னு சொல்லி தகர்த்து மாற்று பண்பாட்டை, பார்ப்பனியத்துக்கு மாற்றான பண்பாட்டை உருவாக்கி ஒரே தலைவர் பெரியார். இது ஒரு புரட்சிகர பாத்திரம். இன்னைக்கு கூட படித்து
பெரிய ஊர்ல அமெரிக்காலாம் வேலை பார்த்துட்டு வந்தவன் இங்க கல்யாணம் பண்ணிக்கோ ஐயர் இல்லாம பண்ணிக்கோன்னா நான் சரிதான் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்மா. அவர் அப்பவே பண்ணிருக்காரு 100 வருஷத்துக்கு முன்னால பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அது ஒரு டிஃபால்ட் ஆகிட்டார். திமுக நீங்க வந்து பல்வேறு விமர்சனங்கள் சொன்னாலும் கூட இந்தியாவில் ஒரு பெரும்பான்மையா இருக்கிற அரசியல் கட்சியில் மிக அதிகமாக மற்ற கட்சியில கூட கம்யூனிஸ்ட் கட்சியில முற்போக்காளர் மட்டும் இருப்பாங்க. ஒரு தலித் கட்சின்னு சொன்னா அந்த தலித் கட்சி குறிப்பிட்ட சாதி மக்கள் மட்டும் பெரும்பான்மையா இருக்கணும் போது அதுல ஒரு முடிவு எடுத்து வந்துட முடியும். திமுக மாதிரி கட்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிடையாது, முற்போக்காளர் மட்டும் கிடையாது, கடவுள் முற்பாளர் மட்டும் கிடையாது, மிக பெரும்பான்மையாக 70% மீது இறை நம்பிக்கையும் சாதி கண்ணோட்டமும் கொண்ட மிக பெரும்பான்மையான உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சிக்குள் இப்படி ஒரு மாற்றத்தை புரோகிதம் இல்லாத திருமணத்தை அங்க பண்ணாதான் பண்ண முடியும். தலைவர்கள் வருவாங்க, ஆயிரக்கணக்கான திருப்பத்தை அவங்க நடத்துறாங்க பாத்தீங்களா. இது பெரியோட இந்த மாற்றத்தை பெரியார் சால்டான் நடத்திருக்காரு பாருங்க. இது இந்தியாவில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு அவரோட ரோல். சமூகத்தில் புரட்சிகர பாத்திரமா அரசுகளை பயன்படுத்தும் போது ஒரு சீர்திருத்த பார்த்து 2 ஆலோசி பண்ணியிருக்கிறாரு. அதுலதான் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான கல்வி உரிமை, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாரு. இன்னொரு புறத்தில் பெண் எண் அடிமையாளர்களுக்கு புரட்சிகர பாத்திரம், அது ஒரு லட்சியம். இது நிச்சயம்ங்கிறதுல பெரியார் நிச்சயம் எது லட்சியம் எதுன்னு இருக்குது. பல நேரங்களில் நிச்சயத்தையும் லட்சியத்தையும் போட்டு குழப்பறதுனால நம்ம கிட்டே சில நேரங்களில் சர்க்காயிட்ட கண்ணோட்டமும் இருக்குது. பெரியார்ட்ட தெளிவா. அப்போ நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது மற்றவங்கள உன்னிப்பா கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க செய்யறாங்களா. அவங்க குறிப்பா நாங்க 2 பேர் பேசுறதையாவது கவனிங்க. உன்னிப்பா இந்த பேட்டியாவது கவனிங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து உங்களோட வேலையில நான் டாக்டரா இருக்கேன்னா நான் டாக்டரா இருக்கேன், அதை தவிர எப்படி நீங்க இதெல்லாம் பேசுறீங்க. நான் மத்தவங்க வந்து இந்த மாதிரி அடையாளங்கள் வச்சுக்கிட்டா பண்ண மாட்டாங்க, பப்ளிக் வர மாட்டாங்க, நமக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்காது. மத்தவங்கிறத விடவும் இந்த ஐடியாலஜி உள்ளவங்க. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா சார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சில பிராமண பெண்களே என்ன பார்க்கறதுக்காக குறிப்பா என்னதான் பார்க்க வருவாங்க. இப்ப நானே கேட்பேன், நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நீங்க ஏற்கனவே பார்த்த டாக்டரே உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீங்க எது இருந்தாலும் கரெக்டா சொல்றீங்க, நீங்க பாரபட்சம் இல்லாமல் சொல்றீங்கல்ல. அதனாலதான் அவங்களுக்கு தெரியுது இவங்க பாரபட்சம் இல்லாம சொல்றாங்கன்றது அவங்களுக்கு புரியுது. படித்த சமூகம்ங்கிறதுனால ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியல, நியாயமா பார்க்க முடியல. அது ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க கரெக்டா பேசுறாங்களா, நியாயமா பேசுறாங்களா, தனக்கு லாபம் இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. இதுல என்னன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு, நீங்க நேர்மையா இருப்பதன் மூலமாக அவங்களுக்கு லாபம் இருக்கு, அதனால அதை அவங்க விரும்புறாங்க. அப்ப இந்த மாதிரி சுர்ஜித் மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல செல்ஃபிஷா இருங்க, உங்களுக்கு என்ன லாபம் இருக்கோ, உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஜாதிக்காரரா இருந்தாலும் அவருக்கு லாபமா இருக்கிற விஷயத்த சொல்லி உங்களை ஆப்படிச்சுட போறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அது இன்னொன்னு மேடம், ரொம்ப இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, அடிச்சா ஏன்னு கேட்கல ஆள் இல்லாத ஆள் மேலதான் வன்முறை நடக்கும். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கண்ணோட்டம், இப்போ கவிங்கிறவன் பின்புலம் எதுவும் கிடையாது, அவனுக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. ஆனா அந்த கவிங்கிற பையன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பின்புலம் உள்ளது வந்து பெரியாரிய கண்ணோட்டம் உள்ளோட கிட்டே வர மாட்டாங்க. எவ்வளவோ திருமணம் நடக்குது, எத்தனையோ ஆண்கள் வந்து தலித் இளைஞர்கள் இங்க வந்து கல்யாணம் பண்றாங்க, பார்த்த பொலிட்டிக்கல் பின்புலம் இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியில இருப்பாத பயம் இருக்கும். அதனால நீங்க வந்து பொதுமைப்படுத்த வேண்டாங்கிற இந்த சமூகத்தில் இந்த மாதிரி நடக்கிறது பாத்தீங்கன்னா, எடுத்து இளவரசன்ல இருந்து எல்லா படுகளையும் எடுத்து பாருங்க, பின்புலம் இருக்காது அந்த பசங்களுக்கு, பொலிட்டிக்கல் வேல்யூ இருக்காது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன், காதல் ஜாதியை ஒழிக்கும் சொல்றாங்கல்ல, காதல்லாம் ஜாதியை ஒழிக்காது. காதலோட நோக்கம் ஜாதி ஒழிக்கிறதும் கிடையாது, அது ஒரு டிஃபால்ட்டா இருக்கு. ஆனா அது வந்து காதலை நோக்கி பயணிக்காது, ஜாதி ஒழிப்பை நோக்கி பயணிக்காது. ஒரு பையனும் பொண்ணும் விரும்புறாங்கன்னா என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்றது இல்லை. அவங்க தற்செயலா லவ் பண்றாங்க, வேற ஒரு ஜாதியா இருக்குது. சில நேரங்களில் வேற ஒரு ஒரே ஜாதியை சேர்ந்து கூட லவ் பண்ணிட்டாங்கன்னா அதுல விட்டுற முடியுமா? அது காதல் உணர்வு. அது வந்து காதல் என்பது ஜாதியெல்லாம் ஒழிக்காது, அரசியல் கொண்டோட்டம் தான் ஜாதி ஒழிக்கும். நீங்க வேறு ஒரு ஜாதியா இருக்கிறவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாதி ஒழிப்பு கண்ணோட்டம் கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு கிடையாது, ஏதோ ஒரு ஈர்ப்புல அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணி 3 மாசத்துக்குள்ளார அவங்க கிட்ட ஒரு ஜாதி எதிர்ப்பு அரசியல் கண்ணோட்டம் இல்லைன்னா ஜாதியின் காரணமாக அவங்க புரிஞ்சிருவாங்க. 3வது மாசம் உன் ஜாதியை பற்றிய காமிச்சிட்டு தான் சண்டை வரும், அவங்க 2 பேருக்கு சண்டை வரும், கொஞ்ச நேரம் பொறுத்து பிரச்சனை வரும். பெண்ணுக்கு எதிரான கண்ணோட்டம் இருப்பான், நீ பொம்பளை இப்படி கேவலப்படுத்துறியப்போ 3 மாசம் 4 மாசம் 1 மாசத்துக்குள்ள சண்டை போடுற கண்ணோட்டம் என்னன்னா, அவ்வளவு தெய்வீகமாக இருந்த காதல் 3 மாசத்துல புட்டுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்ட அரசியல் கண்ணோட்டம் கிடையாது, அது ரொம்ப நாள் வாழாது. அப்போ நீங்க ஜாதி ஒழிப்பாகட்டும் அல்லது வந்து காதலையே வாழ வைக்கணும்னாலும் உங்களுக்கு அரசியல் கண்ணோட்டம் வேணும். ஒரு அரசியல் கண்ணோட்டம் கொண்ட ஒரு பையன் மீது கை வைப்பதற்கு தைரியம் இந்த இந்திய மண்ணில் எந்த ஜாதி வெறிப்பும் இது வரைக்கும் நடந்ததில்லை. வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், பின்புலம் கிடையாது. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றோம், அரசியலோட இருக்கணும். இது அரசியல் ஒரு கேடயம், அவங்களை காப்பாற்றும். அரசியல் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம், அரசியல் தான் படிக்க வச்சிருக்கு அந்த பையனை. அப்ப அரசியல் பின்புலம் இல்லாம அவங்க இயங்கினதுனால அவனுக்கு தெரியுது வெட்டினா பெருசா ஒண்ணும் கிடையாது, கேஸ் போயிட்டு வந்துடலான்னு வரவே மாட்டான். எவ்வளவோ சாதி மறுப்பு திருமணங்கள், 100கணக்கான திருமணங்களை நான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு தலித் பையனுக்கும் இதே மாதிரி வெட்டி கொள்ளுன்னு சொல்ற சமூகத்துக்கும் நான் திருமணம் வச்சு நல்ல பெரிய சமூகத்துல பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவரா நான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நானே பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓகே. சென்னையில பண்ணி வச்சிருக்கேன், தஞ்சாவூர்ல பண்ணி வச்சிருக்கேன், வெளியூர்ல நம்ம நண்பர்கள்லாம் பண்ணி வச்சிருக்கும் போது கொடுக்க மாட்டேன் நாங்க அந்த ஜாதின்னு சொல்லும் போது நான் அவங்க கிட்ட போய் தன்மையா பேசுவேன். பையன் படிச்சிருக்கிறான், நல்லா இருக்கிறான், உங்க பொண்ணு ரொம்ப தீவிரமா விரும்புது, வேற எங்க தேர்னாலும் இப்படி ஒரு பையன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லணும். அப்படியே மூர்க்கம் பண்ணாலும் நான் தன்மையா சொல்லிடுவேன். நீங்க மறுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுவேன். நீங்க ஒத்துக்கணுங்கிறது நான் கட்டாயப்படுத்துறது இல்லை. நீங்க ஒத்துக்காட்டி கூட இந்த கல்யாணம் நடந்துருங்க. ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்ல சிறப்பாகவும் மரியாதையும் ரொம்ப கௌரவமா இருக்கும். இந்த கல்யாணம் ஒத்துக்கிட்டா நீங்க ஒத்துக்காட்டி நடக்காதுங்கிறது நாங்க முடிவு பண்ணல, உங்க பொண்ணே முடிவு பண்ணிடும். ஆனா ஒத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா நடத்தணும்னா கல்யாணம் நடந்துருக்குது. சமூகமா வாழ்றாங்க, சிறப்பா வாழ்றாங்க. சமூகம் அடுத்த கட்டுக்கு போகுது. சாதி ஒழிப்புல இருந்து அடுத்த கட்டுக்கு போற சமூகமா தான் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் வேல்யூ ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் வாழ்றோம். அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் வேல்யூ எப்படி இருக்குன்னா, சாதி வன்முறை நடந்ததுக்கு பிற்பாடு அதுக்கு பிற்பாடு போய் சாதி ஒழிப்பு ஒட்டிக்கிறது, அதுக்கோட அடையாளம் தேடுவது, அந்த பக்கத்துல சாதி சங்கங்கள் அடையாளம் தேடுவது அப்படின்னு இருக்கு. அதற்கு முன்னால் சமூகத்தில் வினையாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்ல கூட இடஒதுக்கீடு இருக்கிற சமூகங்களை இடஒதுக்கீட்டில் வைத்துக் கொள்வதற்கான போராட்டங்கள் நடத்தணும். மாறாக இடஒதுக்கீட்டு வெளியே போற போராட்டங்கள் நடத்திட்டு அப்புறம் தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துறத தடுப்பதுங்கிறது சாத்தியப்படாது. இடஒதுக்கீடு இருக்கும் போதே எவ்வளவு வன்முறை நடக்குது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கும் போதே எவ்வளவு வன்முறை நடக்குதுன்னா அது இல்லைன்னா என்ன ஆகும்? கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. அப்போ பொலிட்டிக்கல் பின்புலம், அதுதான் நான் சொல்றேன். பொலிட்டிக்கல் பின்புலம் இருக்கும்போது வன்முறை நடக்கிறது இல்ல. அப்போ நீங்க ஒரு பையன் மேல ஒரு தலித் பையன் மீது வன்முறை நடத்தினா சட்டம் இருக்குது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது, அது இருக்குது, அதுக்காக உள்ள வச்சிருக்காங்க, ஒரு பயம் இருக்குது. இப்ப அதையும் நீங்க தூக்கி வெளியே வச்சிட்டீங்கன்னா இன்னும் அந்த சட்ட ரீதியான பொலிட்டிக்கல் பின்புலம் இல்லைன்னா இன்னும் கடுமையான வன்முறையை ஏற்படும். அப்ப அது நோக்கி பயணிக்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற சாதி என்ன அதுக்கு கீழே இருக்கிற 2 சாதியோட சேர்த்து வைக்காதங்கிற மனநிலை இருக்கு பாருங்க. அந்த மனநிலையின் பிரதிபலிப்பு கூட இந்த மாதிரியான வெளியில இருந்து வன்முறை நடத்துவதற்கான காரணங்களா இருக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட ரொம்ப பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க எல்லா கருத்துக்களும் சொல்லிருக்கீங்க. உங்க அளவுக்கு நான் பிஸி இல்ல, நீங்க தான் ரொம்ப பிஸி. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க அடர்த்தியா நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. நம்ம வாலிபர்களுக்கு அவ்வளவு அடர்த்தி புரியுமான்றது அடுத்தடுத்த தடவை கமெண்ட்ஸ் கண்டிப்பா வேற ஒரு தலைப்புகள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது நம்ம பொதுவா பேசியிருக்கோம். இப்ப அடுத்ததுல நம்ம தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். நான் ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் சிறப்பு நன்றி சொல்லணும்.